வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு 4th யூனிட் ஜாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய சம்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சம்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அதற்குடைய இன்ட்ரடக்ஷனை பார்த்துருவோம். இன்ட்ரடக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைட்டீரியா ஆஃப் சிமிலாரிட்டி. ஓகேங்களா, சிமிலாரிட்டி இப்போ 2 ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே சிமிலாரிட்டி அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து WA கிரைட்டீரியா, அடுத்து SAS கிரைட்டீரியா, அடுத்து வந்து SSS ட்ரிபிள் எஸ் கிரைட்டீரியா. ஓகேங்களா, ஸோ இது மூணையுமே என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய யூனிட்டில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து WA கிரைட்டீரியன் ஆஃப் சிமிலாரிட்டி. அதாவது 2 ட்ரையாங்கிள் இருக்குது. 2 ட்ரையாங்கிளில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது பி, சாரி இது ஏ, இது பி, ரெண்டுமே 1. ஓகேங்களா, இது ரெண்டும் சேம். அதே மாதிரி இது பி, இது கியூ. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே 2 அப்படின்றப்ப ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி. ஓகேங்களா, ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே பி போட்டோம் அப்படின்னா ஆங்கிள் பி அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே என்னது 1. ஓகேங்களா, அதே மாதிரி ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு என்னது 2. ஸோ இப்போ இந்த மாதிரி 2A அப்படின்னா ஏ ஃபார் ஆங்கிள். ஸோ ஏ அப்படின்றப்ப ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ 2 ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய கோணங்கள் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2 கோணம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3வது கோணமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது AAA கிரைட்டீரியா மாதிரி AA கிரைட்டீரியா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ AA கிரைட்டீரியா அப்படின்னா 2 ட்ரையாங்கிள்லையுமே 2 ஆங்கிள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் ரெண்டுமே சேமாக இருக்கும். 1 இங்கே 2 சேமாக இருக்குது அப்படின்றதுனால இது AA கிரைட்டீரியா. ஸோ இது ரெண்டும் சிமிலாரிட்டி அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த சிமிலாரிட்டியை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலாரிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் வந்து 2 ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி அப்படின்றத சொல்லிடலாம். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் என்ன இருக்குன்னு பாருங்கள். SAS, எஸ் ஃபார் சைடு, ஆங்கிள் சைடு. ஸோ அப்போ 2 ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் சமமாக இருக்கும். அடுத்தது 2 சைடோட ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா, எக்ஸாக்டாக கிடையாது, எக்ஸாக்ட் அளவு கிடையாது. ஸோ இப்போ இது வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் இந்த இடத்துல அடிச்சுக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து சேம். இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டர் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது 3னா இது 6, இது 2னா இது 4. இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்றது தான் SAS கிரைட்டீரியா. ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்ப பாருங்கள் ஏ ஃபார் ஆங்கிள். ஸோ எந்த ஆங்கிள் இங்கே ஏன்றதும் இங்கே பின்றதும். ஸோ அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, ஏயும் பியும் 1. அடுத்தது ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடோட ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏபி இதுதான் 1. ஓகேங்களா, டிவைடட் பை பிக்யூ. ஓகேங்களா, ஸோ இந்த சைடும் வரக்கூடிய ரேஷியோ இந்த சைடு ஏசி டிவைடட் பை ஆர்பி. ஓகேங்களா, ஸோ இந்த 2 சைடோட ப்ரொப்போர்ஷனும் ஈக்குவல். கரெக்டாக, இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஸோ இது ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ என்னவோ அதுதான் இது ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஈக்குவல்னா எக்ஸாக்ட் கிடையாது, ரேஷியோ தான். சரிங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளுக்கு இதை சொல்லிடலாம். அடுத்தது தேர்ட் பாருங்கள், எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா ஆஃப் சிமிலாரிட்டி. ஸோ 3 சைடுமே ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த SSS. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஏபியில் இந்த 1 லைன் இருக்குது, பிக்யூவில் 1 லைன் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், ஏபி டிவைடட் பை பிக்யூ. ஓகேங்களா, ஏபி டிவைடட் பை பிக்யூ. ஸோ ஈக்குவல் டு செகண்ட் லைன் இருக்குது இங்கே. ஸோ ஏசி டிவைடட் பை கியூஆர் ஈக்குவல் டு ட்ரிபிள் லைன் எங்கே இருக்குது இங்கே. ஸோ பிசி டிவைடட் பை பிஆர். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். இதை ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கிறது தான் மேலே வரணும். இதை செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சைட்ஸ் தான் கீழே வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா ரேஷியோ எல்லாமே ஈக்குவல் அப்படின்றதுனால தென் என்னது ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரைட்டீரியா ஃபார் த சிமிலாரிட்டி. ஓகேங்களா, சிமிலாரிட்டி அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கலாம்,
சரி 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆங்கிள் 2 சைடு ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஈக்குவல் மீன்ஸ் என்னது, ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறதெல்லாம் ரேஷியோ தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் சிமிலாரிட்டிக்கான மீனிங். ஓகேங்களா? என்ன கண்டிஷன் அப்படின்றது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிமிலாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். யூஸ்ஃபுல் ரிசல்ட் அண்ட் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள். ஓகேங்களா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சம் யூஸ்ஃபுல் ரிசல்ட் ஆன் சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோமே. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இது ஏதோ ஒரு வெர்டெக்ஸில் இருந்து பர்பண்டிகுலராக, ஓகேங்களா, அதாவது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அந்த ரைட் ஆங்கிள்லேருந்து பர்பண்டிகுலராக பேஸ் லைனுக்கு ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அந்த லைன் அந்த ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரித்தது அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஓகேங்களா? அது போக இந்த ட்ரையாங்கிள் இந்த என்டையர் ட்ரையாங்கிளுக்கு சிமிலர். அதாவது ஏபிடின்ற ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு சிமிலர். அதே மாதிரி பிடிசின்ற ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு சிமிலர். அதே மாதிரி ஏபிடியும் பிடிசியும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 3 விதத்தில் சொல்லலாம். எப்போ அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அந்த ரைட் ஆங்கிளை பர்பண்டிகுலராக ரெண்டாக பிரித்து 2 ட்ரையாங்கிள் மேக் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய மொத்தம் 1 2 அப்புறம் என்டையர் ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன் பாருங்கள், ஏடிபி. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எழுதுறேன், அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ ஏடிபி ட்ரையாங்கிள் ஏடிபி சிமிலர் டு, இது சிமிலர் பிடிசி. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் பிடிசி இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன எழுதலாம், அதே ட்ரையாங்கிள் ஏடிபி சிமிலர் டு இந்த இன்டிவிஜுவல் இந்த ட்ரையாங்கிள், இது 1 இது 2 இது என்டையர் ட்ரையாங்கிளை 3 வச்சுக்கிட்டோன்னா 1ஐயும் 3ஐயும் நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? அதே இது இப்போ 2ஐயும் 3ஐயும் எடுக்கிறேன், பிடிசி ட்ரையாங்கிள் பிடிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்றது தான் இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அதனால் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா அது வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்க போகிறது செகண்ட் ரிசல்ட்டு என்ன அப்படின்னா, 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைடு அப்படின்றப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேஸை வச்சு இந்த பெர்பெண்டிகுலர் வர லைனை வச்சு இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா பிசி. ஓகேங்களா? டிவைடட் பை, ஸோ அதே பெர்பெண்டிகுலர் வரும்போது கியூஆர். ஸோ அதான் எழுதிப்பேன், பிசி டிவைடட் பை கியூஆர் ஈக்குவல் டு, அடுத்து இந்த சைடு எடுக்கிறேன் அப்படின்றப்ப ஏபி எடுத்திருக்கேன், அப்போ இந்த சைடு எடுத்திருக்கேன் ஏபி. ஓகேங்களா? ஏபி டிவைடட் பை இந்த சைடு வரும் பிஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 சைடுமே ஈக்குவல். அதே மாதிரி இப்போ இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த சைடு எடுத்துகிறேன். நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்கள், ஏசி டிவைடட் பை பிஆர். ஸோ ஏசி டிவைடட் பை பிஆர். ஸோ இதுதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸு. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிடியூட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டியை வச்சு எடுக்கிறேன், ஏலேருந்து பிசிக்கு நான் போடக்கூடிய ஆல்டிடியூடு ஏடி. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், ஏடி டிவைடட் பை, ஸோ அதே இது இங்கே வர பிஎஸ். ஓகேங்களா? அதே இது சியிலேருந்து ஏபிக்கு நான் போட்டேன் அப்படின்னா சிஎஃப். ஸோ அதான் எழுதியிருப்பேன், சிஎஃப் டிவைடட் பை, ஸோ இந்த டைரெக்ஷனில் போகிறது அதே தான் இங்கே எடுத்திருக்கேன், ஆர்யூ. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து போகக்கூடியது பிஇ, ஏசிக்கு பிஇன்னு போட்டது டிவைடட் பை கியூடி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்டு ரிசல்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைடு வந்து ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூடு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்டிடியூடு குத்துக்கோடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இது எல்லாத்துக்கும் ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸு, இது வந்து கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூடு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய செகண்ட் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த
கரஸ்பாண்டிங் சைட்ஸு. ஆனால் வந்து ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே எழுதுனது தான் ஏபி அப்படின்னா, அப்போ 1க்கு 2க்கு இடையில எடுத்தீங்கன்னா ஏபின்னா 1க்கு 2க்கு இடையில இருக்கக்கூடியது டிஇ. 2க்கும் 3க்கும் எடுத்துக்கிட்டேன்னா பிசி, அதே 2க்கும் 3க்கு எடுத்துக்கிட்டேன்னா இஎஃப். ஓகேங்களா? ஈக்குவல் டு, ஸோ இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எழுதியிருக்கேன். 1க்கும் 3க்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஏசி டிவைடட் பை டிஎஃப். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர் அப்படின்றப்ப ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏ அப்படின்றது கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர். இது வந்து ட்ரையாங்கிள் ஏபிசிக்குரிய பெரிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே பக்கத்தில் கூட எழுதிக்கலாம். இது பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி, இது வந்து பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் சொல்லியிருக்கோம். ஸோ கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர் ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்டு ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃபோர்த் ரிசல்ட்டு. ஸோ ஃபோர்த் ரிசல்ட்டு மேலே பெரிமீட்டர் சொன்னோமா, இப்போ வந்து ஏரியா சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஏரியாவுக்கு கண்டிஷன் பாருங்கள். என்னது? ஸ்கொயர்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைடு. ஓகேங்களா? அப்போ ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து மேலே சொன்ன அதே தான், பட் வந்து எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள். சிம்பிளாக முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் ஏபிசிக்குரியதுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாம் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்லாம் வச்சு பின்னாடி நமக்கு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா இதெல்லாம் சால்வ் பண்ண யூஸ் ஆகும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் ரிசல்ட்டு. இப்போ அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரிசல்ட் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கரெக்டாக ரெண்டாக பர்பெண்டிகுலராக பிரித்தா 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரிக்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து 2 ட்ரையாங்கிள் ஆக்கணும் அப்படின்னா அது வந்து சிமிலர் டு ஈச் அதர். இது கண்டிஷன் நம்மளுக்கு. ஸோ இப்படி சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் கண்டிஷன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகேங்களா? ஆர் ஏபிடி. ஓகேங்களா? எதை வேணாலும் எடுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதே எடுக்கிறேன். ஸோ பிசிடி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. இது முக்கோணம் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ இதோட ரேஷியோ ஏரியா ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதோட பேஸ் சைட்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ரெண்டுக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா காமன் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நான் பிசிடி எடுத்ததுனால இதோட சைடு பேஸ் என்னது சிடி டிவைடட் பை இதோட ரெண்டாவது ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது டிஏ. ஓகேங்களா? ஸோ சிடி டிவைடட் பை டிஏ அப்படின்றது தான் என்னது ஃபிஃப்த் ரிசல்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தாக்கா இந்த 5 ரிசல்ட்டும் அது போக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சிமிலாரிட்டி 3 இது 8மே நம்மளுக்கு மைண்டில் தரவாக வச்சுக்கோங்க. இந்த 8ஐயும் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் வீடியோ திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? நன்றி. நம்ம அடுத்த சம்மு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பாருங்கள். செக் வெதர் த விச் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் பார்த்தீங்க அதாவது 2 கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினில் இது ஒரு ட்ரையாங்கிள், இதில் 2 இருக்குது இல்லையா, இதில் சிமிலரா அப்படி இல்லைன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய 2 இருந்து இது சிமிலரா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அப்படி செக் பண்ணி சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸே கேட்கல. கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது இதுதான் சிமிலர், இது சிமிலர் இல்லைன்ட்டு. இருந்தாலும் நம்ம ரெண்டையும் செக் பண்ணுவோம். சிமிலராக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு சிமிலராக இருந்தது அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி, இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஃபுல் போர்ஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு வேறு எந்த ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ ஏடிஇ இந்த 2 ட்ரையாங்கிளையும் எடுத்து இது 2 சிமிலரா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது தான் சிமிலரான்னு செக் பண்ணுறேன். சிமிலரான்னு பார்க்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிசி அதே இது ஏடிஇ இதில் 3லையுமே எது காமனாக இருக்குது ஏன்ற லெட்டர் இருக்குது. ஸோ ஏன்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ
நான் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமன் அப்படின்ற மாதிரி தானே வரும். ஸோ அதான் நான் எழுத போகிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏடிஇலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆங்கிள் ஆஃப் இஏடி ஓகேங்களா. ஏ தான் நடுவில் எதோட ஆங்கிள் நம்ம நோட் பண்ண போகிறோமோ அதுதான் வந்து என்னது இந்த 3 லெட்டரில் நடுவில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் ட்ரையாங்கிள் இதை போட்டு ஏ இப்படின்னு கூட போடலாம் ஓகேங்களா. ரெண்டுல எது வேணால் போடலாம். ஸோ ட்ரையாங்கிள் இடிஏ ஈக்குவல் டு சிஏபி ஓகேங்களா. அதாவது சாரி ஆங்கிள் சிஏபி ரெண்டுமே என்னது காமன் ஆங்கிள் ஓகேங்களா. எவ்வளோன்றது நமக்கு தெரியாது, பட் வந்து ரெண்டுக்கும் காமன் தான் ஏ. ஸோ இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சிமிலர் அப்படின்னு நமக்கு இருந்தது அப்படின்னா என்ன கண்டிஷன் எடுக்கலாம், இதோட சைடோட ரேஷியோ வந்து ஈக்குவல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏசி எடுக்கிறேன் டிவைடட் பை ஏஇ ஓகேங்களா ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏடி ஓகேங்களா. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னது இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் தான் ஓகேவா. செக் பண்ணுவோமா. ஏசி அப்படின்னா எவ்வளோ இருக்குது, இதில் இருந்து இது வரைக்கும் ஏசி தான். இந்த ட்ரையாங்கிளில் இதில் இருந்து இது வரைக்கும் ஏசி தான் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ஏசி சைடில் எழுதி பார்க்குறேன். வீடியோ நான் கீழே எழுதுனா தெரியாதுன்றதுக்காக ஏசின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் என்ன இருக்குது 2 அப்புறம் ஒரு 3.5. ஸோ இது நம்மளுக்கு மைண்டு கால்குலேஷன் நம்மளே போடலாம். 2 + 3 எவ்வளோ ஒரு 5 ஓகேங்களா. 5.5ன்னு வரும். ஸோ 5.5 நம்ம அப்படியே ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னா 2 5s are 10 10 + 1 11/2 ஓகேங்களா. ஸோ அப்போ ஏசி வந்து என்னது இதில் இந்த சைடில் எழுதிக்கிறேன். ஏசி வந்து 11/2 டிவைடட் பை இது ஏசின்னு எழுதிட்டேன்னா ஏஇ தான் இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ ஏஇ எடுக்கிறேன். ஏஇ வந்து என்னது 2 ஈக்குவல் டு ஏபி. ஏபி எவ்வளவு 3 + 5 ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏபி, பட் ஏடி வந்து 3, இங்கே ஒரு 5, 3 + 5 8 டிவைடட் பை ஏடி இதுலேருந்து இது வரைக்கும் 3 ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே நம்ம இந்த மாதிரி பாருங்கள் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதை நான் வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ஸோ 11/2 × 1/2 ஈக்குவல் டு 8/3. 11/2 ஸோ 11 × 2/2 4 ஈக்குவல் டு 8/3. இது ரெண்டும் ஈக்குவலா. ஸோ கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன எழுதலாம், ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் சிமிலர். ஈக்குவலாக இல்லை, that for corresponding sides are not equal. ரேஷியோ ஆஃப் த எழுதிக்கலாம். ரேஷியோ ஆஃப் தி corresponding sides are not equal. that for not similar ஓகேங்களா. இடம் பத்தலை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து நாட் ஈக்குவல் அப்படின்றப்ப நாட் சிமிலர். சிம்பிளாக முடிச்சிடலாம். காமன் ஆங்கிள் இருக்கிறதுனால ஒன்று எடுத்துக்கிட்டால் மட்டும் போதாது. நம்மளுக்கு வந்து அந்த சிமிலாரிட்டிக்கான க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று AA இருக்கணும், அப்படி இல்லைன்னா SAS இருக்கணும், அப்படி இல்லைன்னா SS. இந்த 3 க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏன்றது 1 வந்துருச்சு. 2 சைடும் ஈக்குவலாக இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லை, ஒன்று மட்டும் ஈக்குவலாக இருக்குது. இது வந்து நாட் ஈக்குவல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ சிமிலர் கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்முக்கான ஃபஸ்ட்டு டிவிஷன் ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் டிவிஷன் பாருங்கள். இங்கே செகண்ட் டிவிஷனுக்கான கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஏபிசி அதில் வந்து பிக்யூ அப்படின்னு ஒரு கோடை போட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள், பிக்யூசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளில் இங்கே 70 கொடுத்துட்டா, இந்த 110 கொடுத்துட்டான் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் நான் வந்து சிமிலராக இல்லையான்னு முதல் செக் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ சிமிலராக இல்லையான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். என்ன எழுதுறேன், இன் ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் பிக்யூசி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ற லெட்டர் தான் இருக்குது. அப்போ சி இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து காமன். ஸோ அப்போ ஏசிபி ஓகேங்களா, ஆங்கிள் ஆஃப் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிசிக்யூ எழுதலாமா. ஏன்னா சின்றது காமன், சின்றது ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்குமே காமன் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிஷன் செட் ஆயிடுச்சு. 3ல் வந்து ஏதாவது ஒன்று எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மட்டும் ஈக்குவல் ஏன்றது கன்ஃபார்ம். அடுத்தது இன்னொரு ஏ வருமா இல்லை 2 எஸ் வருமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா.
ஸோ இப்போ இது முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து எவ்வளவு 110 ஓகேங்களா. இது என்னது ஸ்ட்ரெயிட் லைனு. ஸ்ட்ரெயிட் லைனில் இது கட் பண்ணுற இடத்துல இது 110 ஓகேங்களா. அப்போ இது என்னன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் இது சிமிலர். ஏன்னா 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்றதுனால. ஸோ அதனால் இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி இது ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுலேயே செகண்ட் பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளவு 180 டிகிரி ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி. இது ரெண்டாக பிரித்துக்காங்க. இது வந்து 110. இது வந்து எவ்வளோன்னு தெரியாது. நான் வந்து ஒரு ஒய்ன்னு வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ 110 டிகிரி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஒய் வந்து என்னது 180 டிகிரி. இந்த 110 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் மைனஸ் 110 டிகிரி. ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் 70 டிகிரி. ஸோ அப்போ ஒய் வந்து எவ்வளவு 70 டிகிரி ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பேரலில் 2 லைன் கட் பண்ணுது அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய அதே ஆங்கிள் தான் இங்கேயும் வரும் அப்படின்றது நமக்கு நல்லபடியாக தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன எழுதலாம், இது வந்து என்னது பிக்யூசி வந்து 170 டிகிரி ஓகேங்களா. இங்கே வந்து ஏபிசி வந்து பிக்யூசி வந்து 70 டிகிரி, ஏபிசியும் 70 டிகிரி ஓகேங்களா. தேட் ஃபோர் ஸோ இங்கே எழுதின மாதிரி அது எது செகண்ட் வந்து ஏ BC angle of ABC equal to angle of BPQC equal to 70 டிகிரி ஓகேங்களா. ரெண்டுமே 70 டிகிரி. ஸோ அப்போ என்னது இதுவும் ஆங்கிள் ஈக்குவல் இதுவும் ஆங்கிள் ஈக்குவல். அப்போ பை WA ஓகேங்களா. WA சிமிலாரிட்டி ஓகேங்களா. கிரிட்டீரியா WA கிரிட்டீரியா ஓகேங்களா. கிரிட்டீரியா படி both the triangles எந்தெந்த triangles ABC and PQC triangles are similar ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்காது சிமிலரான்னு கேட்டான். ஃபஸ்ட்டு அதை ப்ரூவ் பண்ணியாச்சு சிமிலர். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், சிமிலராக இருந்தால் இந்த எக்ஸு என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சிமிலர் அப்படின்னாலே நம்மளுக்கு அடுத்த ஒரு கண்டிஷன் தெரியும். என்ன அப்படின்னா ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ இந்த சிமிலாரிட்டியை நான் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸில் எழுதிட்டேன் ஓகேங்களா. ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூசி. ஸோ இப்போ ரெண்டுமே சிமிலர்ன்றப்ப கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஸோ ஏபின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபி டிவைடட் பை பிக்யூ ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூசி ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை பிசி. ஸோ அந்த மாதிரி எழுதலாமா. ஸோ அதான் எழுத போகிறேன் பாருங்கள். உங்களுக்கு சைடில் வீடியோவோட பார்க்கணும் இந்த டயக்ராமோட வேணுன்றதுக்காக கீழே எழுதுறத நான் இங்கே சைடில் எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஏபி ஓகேங்களா. ஏபி சைட்ஸு இது வந்து ஏ மேலே இருக்குது. ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூசி இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை பிசி ஓகேங்களா. ஸோ இது எல்லா சைட்ஸும் ஈக்குவல். ஸோ இதில் இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். இது 5 இது 3 இது 3 கொடுத்துருக்கான். இது மட்டும் தான் கேட்டிருக்கான். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே போட்டு பாருங்கள். ஏபிக்கு 5 இருக்குது, பிக்யூக்கு நமக்கு தெரியாது, அதுக்கு பிறகு தான் எக்ஸு ஈக்குவல் டு பிசி அப்படின்றப்ப 3 டிவைடட் பை கியூசி பிசினா இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ அப்போ இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 + 3 டிவைடட் பை 3 ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஏசி எனக்கு தெரியாது, பிசியும் தெரியாது. ஸோ அதை கூட விட்டுறலாம். இது ரெண்டை மட்டும் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஏசி டிவைடட் பை பிசி அப்படின்றப்ப ஸோ இதில் எந்த அளவும் தெரியாது அப்படின்றதுனால இதில் எந்த அளவும் தெரியாது ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க டைமென்ஷன் ஏபின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய 5 எடுத்து எழுதியிருக்கேன். பிக்யூ அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடியது எக்ஸு தான் அவன் கொடுத்துருக்கான். அதை தான் அப்படியே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு பிசி இங்கேருந்து இங்கே வரைக்கும் பிசி. ஸோ அப்போ இது ஒரு 3 இது ஒரு 3 3 + 3 அதான் எழுதியிருக்கேன். டிவைடட் பை கியூசி. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் எனக்கு தெரியாதனால அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டை மட்டும் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா இங்கே டைமென்ஷன் எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ இது ரெண்டை மட்டும் எடுக்கும்போது 5/x = 3 + 3 6/3 ஓகேங்களா. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். போடுறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணலாமா. 1 3 3 2 3 6 ஓகேங்களா.
ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறீங்க. எக்ஸை எந்த சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா, இங்கே வந்து 5 அப்படியே இருக்கும். 2 வந்து 5க்கு கீழே வந்துருமா? ஸோ 2.5 இதுதான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 ஓகேங்களா? தேர்ஃபோர் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 ஓகேங்களா? அவன் கேட்டிருக்கிறது ரெண்டுமே சிமிலரா அப்படின்னு கேட்டிருக்கான். சிமிலராக இருந்தால் எக்ஸோட டேட்டா என்னன்னு கேட்டிருக்கான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ சிமிலர் அப்படின்றதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுள் ஏக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஓகேங்களா? ஸோ காமன் ஆங்கிள் வந்து சின்றது ஈக்குவல். அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பேரலல் லைன்ஸ் டபுள் வந்து கட் பண்ணுது அப்படின்னா அது மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதே இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால 70 டிகிரி காமன் ஆங்கிள் 70 டிகிரி ரெண்டு ஈக்குவல். ஸோ அப்போ பை டபுள் ஏ அப்படின்றது போட்டுருவேன். பை டபுள் ஏ கிரிட்டீரியா போத் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் அப்படின்னா எனக்கு வந்து ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதான் இதே எழுதியிருக்கேன் ஓகேங்களா? ஸோ இது வந்து யூஸ் அப்படின்ற கான்செப்டில் படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிரிட்டீரியா இந்த யூஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஏது அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா மேலே நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அதை போய் பார்த்துக்கோங்க வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும் என்னென்ன கிரிட்டீரியா என்ன இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கிரிட்டீரியா என்ன, அதுக்கான யூஸ்ஃபுல் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மு. வீடியோ பிடிச்சிருந்தது புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பாருங்கள். ஸோ செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ கேர்ள் லுக்ஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஆன் த மிரர் ஓகேங்களா? ஸோ ஒரு மிரரில் அந்த லேம்ப் போஸ்ட்டோட டாப்பை பார்க்குறான். விச் இஸ் 6.6 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபூட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ அந்த ஃபூட்டுக்கும் அதாவது இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஃபூட்டுக்கும் இந்த மிரருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 6.6 மீட்டர் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை வரைஞ்சிக்கிறவா 6.6 மீட்டர் அப்படின்றது ஒரு லேம்ப் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வரைய போகிறேன். லேம்ப் போஸ்ட்டை வரைஞ்சிட்டு ஸோ ஒரு லேம்ப் போஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். இதுதான் லேம்ப் போஸ்ட்டு ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து 6.6 மீட்டர் டிஸ்டன்ஸில் 6.6 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மிரர் இருக்குது ஓகேங்களா? இந்த மிரரை தான் அந்த கேர்ள் பார்க்குறா. இவ்வளோ தூரத்தில் இருக்காது அந்த கேர்ள் வந்து இந்த மிரரில் இதோட டாப்பை பார்க்குறா அப்படின்னு தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். The girl whose height is 1.25 meter is standing 2.5 meter away from the mirror ஓகேங்களா? ஸோ மிரர்லேருந்து 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கா. அவளோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே மிரர் இருக்குன்னா இங்கே இருந்து அவள் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கா. இதுக்கு வந்து 2.5 மீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த கேர்ள் இங்கே நிற்கிறா அப்படின்னா இவளோட ஹைட் இதுதான் கேர்ள் ஓகேங்களா? ஸோ இந்த கேர்ள்னா இவங்களோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.25 மீட்டர் ஓகேங்களா? ஸோ அடுத்தது இவ இங்கே இருந்து இந்த மிரரை பார்க்கும்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே கிடைக்கிது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஸ்யூமிங் த மிரர் இஸ் பிளேஸ்ட் ஆன் த கிரவுண்ட் ஃபேஸிங் த ஸ்கை அண்ட் த கேர்ள் ஓகேங்களா? மிரர் அண்ட் த லேம்ப் போஸ்ட் ஆர் இன் த சேம் லைன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அதாவது மிரர் வந்து ஃபேஸை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த கேர்ளும் சரி மிரரும் சரி ஒரே லைனில் தான் இருக்காங்க. லேம்ப் போஸ்ட்டும் சரி ஒரே லைனில் தான் இருக்காங்க. ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா? இதுதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ இப்போ இதுக்கான லைனெல்லாம் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு பேர் வச்சுருவோம். என்னென்ன பேர் எது எதுக்கு வைக்கலாம்ன்றத பார்த்துருவோம் ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து இந்த மிரரை பார்க்குறா. ஸோ அப்போ இங்கேருந்து மிரரை பார்க்கும்போது இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு தெரியுது ஓகேங்களா? டாப்பு தெரியுது ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து ஏ, இதுக்கு பி, இதுக்கு வந்து சின்னு பேர் வச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டி, இது வந்து இ ஓகேங்களா? பேர் வச்சாச்சு. ஸோ வேறு என்ன இருக்குது? இது வந்து பெர்பெண்டிகுலர் தான் கண்டிப்பாக. லேம்ப் போஸ்ட்டு எப்போவுமே பெர்பெண்டிகுலர் தான். அதே மாதிரி இங்கே நிற்கக்கூடிய இந்த ஆளுமே என்னது இதுவுமே பெர்பெண்டிகுலர் தான் அந்த கேர்ள். நெக்ஸ்ட்டு இங்கே ரிஃப்ளெக்ஷன் படுது இல்லையா? ரிஃப்ளெக்ஷன் படுறது அப்படின்றதுனால ரிஃப்ளெக்ஷனை தான் பார்க்குறாங்க அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு லைன் போட்டுடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, இதுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருந்து இவ பார்க்குறதுனால என்னது இதுக்கு பேர் இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் ஐ. அதே இது இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே வருது அதனால் இந்த ஆங்கிளுக்கு பேர் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஓகேங்களா?
ஸோ இது ரெண்டுமே என்னது ஈக்குவல் தான். என்ன படுதோ அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? என்ன பார்க்குறோமோ அதுதான் ரிஃப்ளெக்ஷனில் தெரியும். ஸோ ஐயும் வந்து I ஈக்குவல் டு ஆர் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? தென் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6.6, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2.5. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறது ஆர். இங்கே அப்போ என்ன வரும்? ஓகேங்களா, இது ஆறுனா இது என்ன வரும்? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து எடுத்திங்கன்னா 90 டிகிரி. இது ஆறுனா இது என்ன இருக்கும்? 90 மைனஸ் ஆர். ஓகேங்களா? ஏன்னா மொத்தமாக என்டையர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரினா இது ஆர் போயிடுச்சுன்னா 90 மைனஸ் ஆர். அதே தான் இது என்டையர் 90. ஐ போயிடுச்சுன்னா இது என்ன வரும்? 90 மைனஸ் ஐ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அடுத்து நாம் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள். என்னது? சிடிஇன்றது ஒரு ட்ரையாங்கிள், ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ என் ட்ரையாங்கிள் சிடிஇ அண்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ரெண்டையுமே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் காமன் பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. காமன் கிடையாது, பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மேக் பண்ணுது. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் சிடிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏபிசி. எதில் ஆங்கிள் இருக்கோ அதுதான் நடுவில் அந்த லெட்டர் வரணும். ஸோ பியில் இருக்கிறதுனால பியை நடுவில் கொண்டு வந்திருக்கேன், டியில் இருக்கிறதுனால டியை நடுவில் கொண்டு வந்திருக்கேன். ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா, இதே ரெண்டு ட்ரையாங்கிளில் ஸோ இந்த ட்ரையாங்கிள் சிடியில் ஏபிசி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஏபிசி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏபிசி. ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் நான் என்ன பண்ணுறேன், இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏசிபி, ஆங்கிள் ஆஃப் ஏசிபி என்ன வரும்? சி ஆங்கிள் என்ன இருக்குது? 90 மைனஸ் ஐஇ. ஓகேங்களா? அதே இது என் ட்ரையாங்கிள் சிடிஇயில் ஆங்கிள் ஆஃப், ஸோ இந்த தான் எனக்கு கேட்க போகிறேன். ஸோ டிசிஇ. ஓகேங்களா? இது என்ன இருக்குது? சியை பொறுத்த வரைக்கும் டிசிஇன்றப்ப 90 மைனஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ 90 மைனஸ் ஐ அப்படின்றது ஏசிபி அப்படின்றப்ப 90 மைனஸ் ஐ. ஏசிபின்றப்ப 90 மைனஸ் ஐஏ. அதே இது டிசிஇன்றப்ப 90 மைனஸ் ஆர். பட் வி நோ தட் ஐ ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா? அப்போ ஐ வர இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஆர் போடலாமா? ஸோ அப்போ 90 மைனஸ் ஆர்னு எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ ஏசிபின்னு 90 மைனஸ் ஆறு, டிசியும் 90 மைனஸ் ஆறு. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிசிஇ எழுதலாமா? இது 1 இது 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃப்ரம் 1 and 2 ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல். தட் ஃபோர் எவ்வளோ இது எவ்வளோன்னு தெரியும்? 90 மைனஸ் ஆறு தான். ஓகேங்களா? ஐயா ஆறுன்னு மாற்றிட்டேன் இந்த கண்டிஷன் படி. ஸோ அப்போ 90 மைனஸ் ஆறு. ஸோ இப்போ இதுவும் 90 டிகிரி, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். அதேமாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அப்போ டபிள்யூஏ சிமிலாரிட்டி வந்துருச்சா? ஸோ 2 கண்டிஷன் என்ன அப்படின்னா பை டபிள்யூஏ சிமிலாரிட்டி. ஓகேங்களா? டபிள்யூஏ சிமிலாரிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா மேலே வீடியோவில் கிளிப் வரும். ஸோ பார்த்துக்கோங்க, அதில் போய் வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க. டபிள்யூஏ அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு சொல்கிறேன். ஏ ஃபார் ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டபிள்யூஏ சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிஇ. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகேங்களா? ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் கேட்டிருக்கான். ஸோ அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன? ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்க சிமிலாரிட்டிக்கான கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து டிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான கரஸ்பாண்டிங் சைட்ஸு ஏபி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வேறு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸு டிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசி அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் எழுத போகிறேன். இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு, அதுக்கப்புறம் பேஸில் கீழே இருக்கக்கூடிய இது டிவைடட் பை இந்த சைடு. ஓகேங்களா? ஸோ எழுதலாமா?
ஸோ டிஇ ஓகேங்களா, டிஇ டிவைடட் பை பிஏ ஈக்குவல் டு டிசி டிவைடட் பை பிசி ஓகேங்களா. ஸோ இந்த சைடு தான் எழுதியிருக்கேன். டிஇ டிவைடட் பை பிஏ டிவைடட் ஈக்குவல் டு டிசி டிவைடட் பை பிசி ஓகேங்களா. ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ டிஇனா நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது பிஏ அப்படின்றது அவன் கொடுத்துருக்கான். அந்த கேர்ளோட ஹைட்டு 1.25 மீட்டரு. ஸோ அப்போ டிஇ டிவைடட் பை 1.25 இஸ் ஈக்குவல் டு டிசி வந்து 6.6, பிசி வந்து 2.5. ஸோ 6.6 டிவைடட் பை 2.5 ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கான ஹைட்டு கிடச்சிரும், டிஇ கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, பேஸில் அதாவது டினாமினேட்டரில் ஈக்குவலுக்கு ரெண்டு சைடுமே சிங்கிள் டேர்ம் இருக்குது. டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட மல்டிபிள்ஸ் இன்னொன்று அப்படின்னா கட் பண்ணலாம். ஸோ 2.5 ஈக்குவல் டு 0.5 ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ 5 2.5 அப்படின்னீங்கன்னா 12.5 வரும். பட் வந்து இங்கே 0.5 போட்டிங்கன்னா இது கரெக்டாக வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ டிஇ இஸ் ஈக்குவல் டு 6.6 இந்த டினாமினேட்டர் இருக்கிறது அந்த சைடு வரும்போது 0.5 வரும். ஸோ இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும், மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் டபுள் டிஜிட் இருப்பா டிஇ ஈக்குவல் டு 3.3 மீட்டர் அப்படின்றத ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்றப்ப என்ன ஆன்சரு 3.3 மீட்டர். இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அங்கே இருக்கக்கூடிய செகண்ட் சம்க்கு ஆன்சர் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A vertical stick of length 6 meter cast a shadow 400 centimeter long on the ground ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டிக் இருக்குது, 6 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கு, அதோட ஷேடோ பார்த்தீங்கன்னா 400 சென்டிமீட்டர் ஓகேங்களா. இது மீட்டர், இது சென்டிமீட்டர் மைண்டில் வச்சுக்கோங்க. சென்டிமீட்டர் லாங்கில் கிரவுண்டில் அதோட ஷேடோ உழுகுது ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் படம் வரைய போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிக்கு வந்து ஹைட் எவ்வளோ சொன்னாங்க, 6 மீட்டர். ஸ்டிக்கோட ஹைட்டு 6 மீட்டர் ஓகேங்களா. ஸோ இதோட ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா 400 சென்டிமீட்டர். இந்த 400 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 4 மீட்டர் ஓகேங்களா. ரைட்டா. இதோட ஷேடோ 4 மீட்டர் உழுகுது. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் ஸ்டிக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். At the same time, a tower casts a shadow 20 meter long. Using similarity, find the height of the tower. ஸோ அதே இது அந்த டவரோட ஷேடோ பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் லாங்கில் உழுகுது. ஸோ இப்போ இதுதான் டவர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட ஷேடோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் விழுகுது. ஸோ இது ஃபுல்லாக எவ்வளவு 28 மீட்டர் ஓகேங்களா. இந்த பியிலேருந்து டி வரைக்கும் 28 மீட்டர் கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், இதோட டவரோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ யூஸிங் சிமிலாரிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டான் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா ஏபிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து இசிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்டு ட்ரையாங்கிள் இசிடி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு, கண்டிப்பாக 90 டிகிரி. இதுவும் 90 டிகிரி. ஏன்னா ஸ்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த டவருமே ஸ்ட்ரெயிட்டு தான். ஸோ அப்போ இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இசிடி ஓகேங்களா. எதோட ஆங்கிளை மெஷர் பண்ணுறோமோ அதுதான் நடுவில் இருக்கணும். இசிடி ஈக்குவல் டு 90 டிகிரி ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டின்றது ரெண்டுக்கும் காமன் ஓகேங்களா. பெரிய ட்ரையாங்கிள் ஏபிடிலையும் டி இருக்குது, இசிடிலையும் டி இருக்குது. அப்போ டின்றது ரெண்டுக்கும் காமன் அப்படின்னா காமன் ஆங்கிள் எடுக்கலாமா. ஸோ அப்போ ஏடிபி ஈக்குவல் டு இடிசி. ஸோ இது காமன் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டுமே இருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டையும் வச்சு என்னது பை டபுள் ஏ எழுதலாமா. பை டபுள் ஏ
சிமிலாரிட்டி criteria WA criteria ஓகேங்களா by WA criteria triangle ABD similar to triangle ECD ஓகேங்களா ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் ABD ஈக்குவல் டு ECD ஸோ அதான் எழுதியிருக்கேன் ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் ஓகேங்களா ஸோ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இதுதான் கரஸ்பாண்டிங் சைடு ஏபியும் இசியும் ஸோ எடுக்கிறேன் ஏபி டிவைடட் பை இசி ஈக்குவல் டு அதே மாதிரி கரஸ்பாண்டிங் சைடு பார்த்தீங்கன்னா பிடி டிவைடட் பை சிடி ஓகேங்களா ஸோ இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிளை தான் மேலே எடுத்திருக்கேன் சின்ன ட்ரையாங்கிளை கீழே எடுத்திருக்கேன் ஸோ அதான் இங்கே பார்த்துருக்கேன்னா ஈசின்றது சின்ன ட்ரையாங்கிள் சிடின்றது சின்ன ட்ரையாங்கிள் ஸோ இப்போ ஏபி அப்படின்றது எவ்வளோ இருக்குது எக்ஸு நமக்கு தெரியாது இசி அப்படின்றது மொத்தமாக இருக்கக்கூடியது 6 அந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கோட ஹைட்டு 6 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் ஸோ அதுதான் வந்து பிடி 28 நெக்ஸ்ட் அடுத்து அந்த ஸ்டிக்கோட ஷேடோ பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணி பாருங்கள் 177 7 4s are 28 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 7 இருக்குது இந்த 6 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு போச்சுன்னா 6 7s are 42 ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 42 மீட்டர் ஓகேங்களா எல்லாமே மீட்டரில் கொடுத்ததுனால பக்கத்தில் மீட்டர் அப்படின்றது நம்ம நோட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த டவர் ஈக்குவல் டு 42 மீட்டர் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்டு சம்மு பாருங்கள் வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான் பாருங்கள் டூ ட்ரையாங்கிள்ஸ் QPR அண்ட் QSR ரைட் ஆங்கிள் டாட் P அண்ட் S ரெஸ்பெக்டிவ்லி ஓகேங்களா இதில் Pன்றது ரைட் ஆங்கிள் இதில் Sன்றது ரைட் ஆங்கிள் ஓகேங்களா ஆன் த சேம் பேஸ் QR ஓகேங்களா பேஸ் வந்து ரெண்டுக்கும் காமனாக QR தான் அண்ட் ஆன் த சேம் சைடு ஆஃப் QR ஓகேங்களா ஸோ கியூஆரில் தான் பேஸு கியூஆரில் தான் எல்லாமே இருக்குது அடுத்தது இஃப் பிஆர் அண்ட் எஸ்கியூ இஸ் இன்டர்செக்ட் அட் டி ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து கியூஆர் அப்படின்றத சேமாக வரைஞ்சாச்சு அதுக்கப்புறம் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறேன் பாயிண்ட்டு நம்ம நோட் பண்ண போகிறோம் ஏன்னா ட்ரையாங்கிள் வந்து பிக்யூஆர் QSR ஓகேங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்கியூ அப்படின்றது பிஆர் அப்படின்றதும் டீன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நான் வந்து இது கியூஆர் அப்படின்றத போட்டேன் சேமு பட் எஸ்கியூ அப்படின்றது இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது எஸ் அப்படின்னா இதுதான் எஸ்கியூ ஓகேங்களா ஸோ அப்போ இதையும் கனெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி கியூஆர் அப்போ இங்கே வந்து கியூன்ற ஒரு பாயிண்ட் இது கியூஆர் எஸ்கியூ சொல்லியாச்சு பிஆர் ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு நான் பின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டேன் இல்லையா இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இது பிஆர் அப்படின்றப்ப இதையும் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி எஸ்ஸையும் கியூவையும் கனெக்ட் பண்ணுறேன் எஸ்ஸையும் ஆரையும் கனெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பிக்யூஆர் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள் எஸ்கியூஆர் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள் கியூஎஸ் அதாவது எஸ்கியூவும் பிஆரும் டீன்ற ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் கொடுத்தது இதுதான் கொடுத்துருக்கான் இதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள் ப்ரூவ் தட் பிடி கிராஸ் டிஆர் ஈக்குவல் டு எஸ்டி கிராஸ் டிக்யூ ஓகேங்களா ஸோ இதை தான் அவன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான் ஸோ இதை செய்வோம் வாங்க ஸோ இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் இந்த ட்ரையாங்கிள் பிக்யூடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் இன் பிக்யூடி எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்க கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பிடி கிராஸ் டிஆர் ஈக்குவல் டு எஸ்டி கிராஸ் டிக்யூ தான் ஓகேங்களா ஸோ
ஸோ கியூஆர் அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. அப்போ இந்த ட்ரையாங்கிளோ இல்லை இந்த ட்ரையாங்கிளோ நம்ம எடுக்க தேவையில்லை. ஏன்னா கியூஆரை பற்றி சொல்லவே கிடையாது. ஆனால் கியூடி அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரையாங்கிள் தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ட்ரையாங்கிளையும் நான் எடுக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் பிக்யூடி அண்ட் ட்ரையாங்கிள் எஸ்டிஆர், இந்த 2 ட்ரையாங்கிளையும் நான் எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த ஒரு பேஸில் இது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் வந்து காமனாக இருந்துச்சு அப்படின்னா அது கட் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா, வெர்டிக்கலி ஆப்போசிட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளை வச்சு பார்க்கும்போது இது வந்து என்னது, டி. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆங்கிள் பிடிக்யூ ஈக்குவல் டு ஆங்கிள் எஸ்டிஆர். ஓகேங்களா, ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ கியூபிடி, ஆங்கிள் ஆஃப் கியூபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர்எஸ்டி. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம், செக் பண்ணுறோம். அப்படின்றப்ப இதுதான் நடுவில் வரணும். ஸோ ஆர்எஸ்டி ஈக்குவல் டு என்னது, 90 டிகிரி. ஸோ அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா பை டபிள்யூஏ கிரிட்டீரியா. ஓகேங்களா, 2 ஆங்கிள் ஈக்குவல் கிரிட்டீரியா பை டபிள்யூஏ கிரிட்டீரியா. என்ன கண்டிஷன் சொல்லலாம், போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஓகேங்களா, சிஆர்ஐடி. ஓகேங்களா, போத் ட்ரையாங்கிள்ஸ் என்னது, PQT similar to triangle PQT similar to triangle STR. ஓகேங்களா, ஸோ 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ், ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸு இந்த ரைட் ஆங்கிளில் தொடக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா PQ. ஸோ அதே மாதிரி இது வந்து எஸ்ஆர். ஸோ இதுவும் ரேஷியோ எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ பிக்யூ டிவைடட் பை எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கியூடி. ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய கியூடி டிவைடட் பை டிஆர், இதுதான் வந்து ரேஷியோ வந்து ஈக்குவலாக வரும். ஓகேங்களா, ஏன்னா இதுவும் இங்கே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா, ஸோ அப்போ கியூடி டிவைடட் பை டிஆர் ஈக்குவல் டு, அடுத்தது மீதி என்ன இருக்குது, நம்ம வழக்கம் போல் எழுதலாம் பிடி டிவைடட் பை எஸ்டி. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். பார்த்தீங்கன்னா பிடிடிஆர் எங்கே இருக்குது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிடிடிஆரே கிடையாது, அதனால் இதை விட்டுறலாம். இதில் பிடி இருக்குது, இதில் டிஆர் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்டிடிக்யூ, எஸ்டி QTTQ ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது 2 மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது 2 மட்டும் எடுக்கும்போது QT டிவைடட் பை TR ஈக்குவல் டு PT டிவைடட் பை ST. ஓகேங்களா, ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுங்க. QT இன்ட்டு ST ஈக்குவல் டு PT இன்ட்டு இது கிராஸ் ஆகும்போது TR. ஓகேங்களா, ஸோ மேலே கேட்டிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எனக்கு இங்கே வந்திருக்கும். என்ன ஒன்று, இங்கே வந்து டிக்யூன்னு இருக்குது, இங்கே வந்து QTன்னு இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா, ஹென்ஸ் ப்ரூவ்ட். முடிச்சிடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1 இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இந்த அட்ஜசன்ட் ஃபிகர், ஓகேங்களா, 2 ஃபிகர் இருக்குது. ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் அட் சி. ஓகேங்களா, ஏபிசி வந்து ரைட் ஆங்கிள் அட் சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது அண்டு டிஇ பர்பண்டிகுலர் டு ஏபி. ஸோ டிஇன்றது ஏபிக்கு பர்பண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க.
prove that triangle ABC similar to triangle ADE and hence find the length of AE and DE. ஸோ இந்த ரெண்டு லென்த்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இதை தான் நம்ம இப்போ கிளாஸாக பார்க்க போகிறோம். கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ எடுத்து எழுதுறீங்க. இப்போ ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேங்களா, ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் டிஇஏ இது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் என்ன லெட்டர் இருக்குது? ஏ இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ரெண்டுக்குமே காமனாக ஏன்றது ஆங்கிள் ஏ எடுக்கலாமா? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏ அப்படின்றப்ப பிஏசி ஈக்குவல் டு இதுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிஏஇ எடுக்கலாமா? டிஏஇ. ஸோ ரெண்டுக்குமே என்னது காமன் ஆங்கிள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய காமன் ஆங்கிள் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது பெர்பெண்டிகுலர், கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது பெர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிசிஏ ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் என்னது டிஇஏ எழுதலாமா? டிஇஏ. ஸோ ஈன்றது பெர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். அப்போ பை டபுள்ஏ கிரிட்டீரியா. ஓகேங்களா, ஸோ இந்த டபுள்ஏ கிரிட்டீரியா அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோக்கு மேலே டிப்ஸ் வரும். ஸோ அது வீடியோவில் போய் பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். டபுள்ஏ கிரிட்டீரியானா என்ன, எஸ்சிஏஎஸ்னா என்ன, ட்ரிபிள் எஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ பை டபுள்ஏ கிரிட்டீரியா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்றப்ப போத் ட்ரையாங்கிள்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஏ. ஓகேங்களா, பை டபுள்ஏ கிரிட்டீரியா அப்படி ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகேங்களா, ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைமென்ஷன் எதுவுமே தெரியாது, இந்த ஒரு பக்கம் தான் தெரியும். ஸோ அப்போ இந்த இதை கண்டுபிடிச்சா தான் நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் இதை வந்து ஏபியை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது 2 + 5 இது 5 இருக்குது, இது 12 இருக்குது, இது ஹைபார்ட்டன்ஸ் அப்படின்றப்ப பை பித்தாகோரஸ் தியரம் அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம்? பேஸ் சைட்ஸ் அதாவது ஸ்கொயர் ஆஃப் த other two sides is equal to the squares of the hypotenuse அப்படின்னு படிச்சிருப்போமா? ஸோ ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஹைபார்ட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதோட ஸ்கொயரையும் கூட்டினா வரக்கூடியதான் இதோட ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடியதான் பித்தாகோரஸ் தியரம். ஸோ அப்போ பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், இதுதான் பித்தாகோரஸ் தியரம். ஓகேங்களா, ஸோ ஏபின்றது ஹைபார்ட்டன்ஸு, இது வந்து பேஸு, இது வந்து சைடு. ஓகேங்களா, பிசி ஸ்கொயர் அப்படின்றப்ப இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 12. ஸோ பிசி ஸ்கொயர் அப்படின்றப்ப 12 ஸ்கொயர். ஓகேங்களா, ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஏசின்றது இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் 3, இதுலேருந்து இது வரைக்கும் 2. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றப்ப 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ 12 ஸ்கொயர் அப்படின்றப்ப 144, 5 ஸ்கொயர்ன்றப்ப 25 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 169. அப்போ ஏபியை வந்து இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13. ஓகேங்களா, ஸோ அப்போ 13ன்றது எனக்கு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த லென்த்து 13. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு இது 13 கிடச்சிருச்சா? இப்போ நம்ம வழக்கம் போல் எழுதலாமா? ஹைபார்ட்டன்ஸு 13 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய பை டபுள்ஏ கிரிட்டீரியா இது வந்து சிமிலர் அப்படின்றதுனால கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அதோட ஹைபார்ட்டன்ஸ், பெரிய ட்ரையாங்கிளோட ஹைபார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி டிவைடட் பை சின்ன ட்ரையாங்கிளோட ஹைபார்ட்டன்ஸ், அதாவது இது ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் ஹைபார்ட்டன்ஸ். ஓகேங்களா, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஹைபார்ட்டன்ஸ். ஸோ ஏபி டிவைடட் பை ஏடி. ஓகேங்களா, அதான் இங்கே எழுதுகிறேன். ஏபி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு தென் நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறேன்? ஏசி. ஓகேங்களா, ரைட் ஆங்கிளுக்கு இங்கே என்ன கனெக்ட் ஆகுதோ அதை தான் எழுத போகிறேன். ஏசி டிவைடட் பை அடுத்தது இருக்கக்கூடியது என்னது? ஏஇ. ஓகேங்களா, ஸோ ஏசின்றது இங்கேருந்து இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த பக்கம் திருப்புறேன். ஏஇ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இதோட ஹைபார்ட்டன்ஸ் டிவைடட் பை இதோட ஹைபார்ட்டன்ஸு ஈக்குவல் டு
இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பிசின்னு இருக்குது. ஸோ அப்போ பேஸை விட்டுட்டு சைடு என்ன இருக்குது, ஏசி. ஸோ இதை தான் எழுதுறேன், ஏசி டிவைடட் பை இதோட பேஸ் இதுன்றப்ப இதோட சைடு ஏஇ. ஸோ அதை தான் எழுதுறேன், ஏசி டிவைடட் பை ஏஇ. ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு என்ன வரும், அடுத்து இன்னொரு சைடு எனக்கு இருக்கக்கூடியது பேஸ் பிசி டிவைடட் பை இடி இதோட பேஸ். ஓகேங்களா, பிசி டிவைடட் பை இடி. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச டைமென்ஷன்லாம் எதில் இருக்குதுன்னு பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். அப்படியே ஏபின்றது நம்ம கண்டுபிடிச்சோம், ஹைபார்டன்ஸ் வந்து 13. ஏடி அப்படின்றது அவனே கொடுத்துருக்கான் 3 அப்படின்ட்டு. ஏசி அப்படின்றது 2 3 2 கொடுத்துருக்கான். ஸோ 2 + 3. ஓகேங்களா. அடுத்தது ஏஇ தான் நமக்கு தெரியாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பிசியுமே பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொடுத்துருக்கானா, பிசி 12 கொடுத்துருக்கான். இடி கொடுத்துருக்கானா, இடி கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இதை நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன், அவன் கொடுத்துருக்கதை எல்லாம் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த சைடு நான் எழுதுகிறேன், இதில் இருந்து இதை மட்டும் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏஇ கிடைக்குமா. ஸோ எடுக்குமா, 13/3 = 2 + 3 5 ஏஇ. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடியது 2 + 3ன்றது 5 ஏஇ. இதுக்கு அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுங்க, போட்டு பாருங்கள். ஸோ 13 ஏஇ = இது இந்த பக்கம் போச்சுன்னா 15. அப்போ ஏஇ = என்னது, 15/13. ஓகேங்களா. ஸோ ஏஇன்றது 15/13 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கான ஆன்சர் 15/13. நெக்ஸ்ட்டு வந்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது இடி. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை மட்டும் எடுங்க, இதை மட்டும் எடுத்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்தாலும் சரி, நம்ம எது வேணாலும் எடுக்கலாம். நான் இதை எடுக்கிறேன். ஸோ 2 + 3 5 divided by ஏஇ = 12 divided by இடி. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5 இடி = இது வந்து போகும்போது 12 ஏஇ. ஏஇக்கு பதிலாக ஆல்ரெடி 15/13. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 5 நான் இங்கே கொண்டு போகும்போது இடி = 12 × 15 divided by 13. இந்த 5 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்து. ஓகேங்களா. ஸோ இப்போ கட் பண்ணுங்கள். 1 3 3 3 3 சார் 15. ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 3 12 சார் 36 divided by 13. ஸோ இதை கட் பண்ண முடியாது. இவ்வளோ தான் ஃபைனல் ஆன்சர். எதுக்கு, இடி. ஓகேங்களா. ஸோ இடி = 36 divided by 13 எங்கே இருக்குது, இடி = 36 divided by 13. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது இந்த 2 அளவு தான். கேட்டிருக்கதை கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தான். வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன்று சொல்கிறேன். 2 ட்ரையாங்கிள் எடுத்து ரெண்டுமே ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். காமன் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்றத வச்சு. ஸோ ரெண்டுமே சிமிலாரிட்டி அப்படின்னா இதுக்கு அடுத்து சிமிலாரிட்டினா கண்டிஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா. பை யூஸிங் சிமிலாரிட்டி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர், ஓகேங்களா, similarity corresponding sides are equal, ratio of the corresponding sides are equal. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு டைமென்ஷன் இந்த ஏபி தெரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல பித்தகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஏபி கண்டுபிடிச்சி இந்த இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு ஏஇ இடி தெரியணும் அப்படின்றப்ப இதை விட்டுட்டு மீதி இருக்கிறத வச்சு இதை மட்டும் விட்டுட்டு இது ரெண்டையும் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏஇ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்து இடி கண்டுபிடிக்கணும், ஏஇயை வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை இதை விட்டுட்டு ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்து நம்ம செஞ்சாலும் சரி தான் இடி கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். 5th சம்மு. வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இந்த adjacent figure triangle ACB similar to triangle APQ. ஓகேங்களா. ACB similar to APQ if BC equal to 8 cm. ஓகேங்களா. PQ equal to 4 cm. BA equal to 6.5 cm. ஓகேங்களா. சாரி, BA வந்து 6.5 cm and AB equal to 2.8 cm. Find CA and AQ. ஓகேங்களா. இதை தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்க கொஸ்டின், இந்த படத்தை அப்படியே வரைஞ்சாச்சு. அங்கங்கே டைமென்ஷன் எல்லாம் நோட் பண்ணியாச்சு. இது போக வேறு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏசிபி. ஓகேங்களா? சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூ. ஓகேங்களா? ஏபிக்யூ. ஸோ இது அவன் கொடுத்துருக்க முக்கியமான ஸ்டேட்டஸ். இது சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ சிமிலர் அப்படின்னாலே என்னது, நம்மளுக்கு ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து பிசி எடுத்தேன் அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ பிசி டிவைடட் பை பிக்யூ. தென் நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைடு பிஏ எடுக்கிறேன். ஸோ பிஏ எடுத்தேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைடு இது வருமா? நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இங்கே இருக்கக்கூடியது 4ன்னா இங்கே இருக்கக்கூடியது 8. ஸோ இதோட டபுள் தான் இங்கே. அப்போ இதோட டபுள் தான் இதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 2.8 இருந்துச்சுன்னா இங்கே வந்து 5.6 இருந்தால் கரெக்டு. இதுவும் நம்ம வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னு சொல்லலாம். பட் வந்து இதுவும் அந்த ரேஷியோ வராதனால இதுவும் தான் கரஸ்பாண்டிங் அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ பிஏ டிவைடட் பை ஏக்யூ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மீதி என்ன இருக்குது? ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதனால் ஏசி டிவைடட் பை ஏபி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ புரியலை, இது ஏதாவது டவுட்டாக குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஓட்டி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து 8 இருக்குது. டேட்டாவை நான் டைரெக்டாக எழுதுகிறேன். பிக்யூக்கு வந்து 4 இருக்குது. ஈக்குவல் டு பிஏ. பிஏ வந்து என்ன இருக்குது? 6.5 டிவைடட் பை ஏக்யூ எனக்கு தெரியாது. ஏக்யூ அப்படியே எழுதுகிறேன். ஏசி தெரியாது, அதனால் ஏசி அப்படியே எழுதுகிறேன். ஏபி. ஸோ ஏபி எவ்வளோ இருக்குது? 2.8. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை எல்லாத்தையும் எழுதிட்டேன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ ஈக்குவல் டு என்ன, ஏக்யூ ஈக்குவல் டு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சிஏனா ஏசி, ஏக்யூனா அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த செட்டை மட்டும் எடுத்தேன்னா ஏக்யூ எனக்கு கிடச்சிருமா? ஸோ அப்போ இதை மட்டும் நான் எடுக்கிறேன். என்னது? 8 ஏக்யூ ஈக்குவல் டு இந்த 4 இதையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 6.5. ஓகேங்களா? ஸோ அப்போ 4 × 6.5. 4 6 ஆர் 24. அது ஒரு 28ன்னு வரும். இதை மல்டிபிள் பண்ணால் 28 ஏக்யூ. ஓகேங்களா? ஸோ 8 ஏக்யூ ஈக்குவல் டு இது. அப்போ ஏக்யூ மட்டும் அந்த 8 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 8 அப்படின்னு வரும். கட் பண்ணேன் அப்படின்னா 4ஆல் கட் பண்ணி பாருங்கள், இல்லை 8ஆலேயே கூட கட் பண்ணுங்கள். ஆன்சர் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 3 8 ஆர் 24, அடுத்து 5 8 ஆர் 40, 3.5. ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 28 கிடையாது, 26 தான் வரும். ஓகேங்களா? ஸோ 26ன்றப்ப 8ஆல் கட் பண்ணேன் அப்படின்னா 3 4 ஆர் 24, அகைன் 20 2 2.5. ஓகேங்களா? ஸோ ஏக்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 அப்படின்றதான் எனக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எனக்கு தேவை ஏசி தேவை. ஸோ ஏசின்றப்ப நான் இந்த செட்டை மட்டும் எடுக்கிறேன். ஸோ அப்படின்றப்ப 6.5 டிவைடட் பை ஏக்யூ ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை 2.8. ஓகேங்களா? ஸோ ஏக்யூக்கு நான் வந்து 3.25 அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். நீங்கள் கண்டுபிடிச்சதை இங்கே அப்ளை பண்ணிட்டேன். ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை 2.8. ஓகேங்களா? ஸோ ஒன்று கவனிங்க, நம்மளுக்கு இப்படி எழுதினாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நடுவில் இருக்க இதை மட்டும் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்ட் டேர்மையும் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஈஸியாக மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது வேலை மிச்சமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதை 2ஆல் கட் பண்ணுவோம். 2 × 2.8ன்றப்போ 5.6 ஆன்சர் டேரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 3.25 1 3.25 2 3.25 சார் 6.5. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏசி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றப்ப இந்த 2 இங்கே இருக்குது, இந்த 2.5 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 2 × 2.8 அப்படின்றப்ப 5.6. ஓகேங்களா? ஸோ ஏசி ஈக்குவல் டு 5.6, அதாவது சிஏ ஈக்குவல் டு 5.6, ஏக்யூ ஈக்குவல் டு 3.25. அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சரை நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ கொஸ்டினை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இந்த கான்செப்ட் மட்டும் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் எப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். அந்த கண்டிஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம ஈஸியாக வேல்யூவை சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் 6th சம்மு. வீடியோ பாருங்கள், ஈஸியாக பிடிச்சிருந்துச்சு, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 7th சம் தான் பாருங்கள். இஃப் ஃபிகர் ஓபிக்யூஆர் ஓகேங்களா, ஓபிஆர்கியூ ஓகேங்களா, ஓபிஆர்கியூ ஸோ இஸ் எ ஸ்கொயர் அண்டு எம்எல்என் ஈக்குவல் டு 90 டிகிரி, எம்எல்என் ஈக்குவல் டு 90 டிகிரி. ப்ரூவ் தட் எல்ஓபி ஓகேங்களா, எல்ஓபி இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் டு கியூஎம்ஓ, QMO ஓகேங்களா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். இது ஃபஸ்ட்டு. செகண்டு LOP சிமிலர் டு RPN, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். அடுத்தது தேர்டு QMO சிமிலர் டு RPN, ஸோ இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த்து வந்து QR ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓகேங்களா, QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ இன்ட்டு ஆர்என் ஓகேங்களா, இதோட ஸ்கொயர் வந்து இதையும் மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 டிவிஷன்ஸையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிவிஷன் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே வரைஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO ஓகேங்களா. ஸோ இந்த எல்ஓபியும் இந்த QMOவும் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சிமிலர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்னது, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதான். ஆனால் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ப்ரூவ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க, சாரி ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக இதுக்கு பெர்பெண்டிகுலராக தொடுதா. ஸோ அப்போ இது வந்து என்னது, ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அப்போ இது ரெண்டில் இருந்து இந்த ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் எல்ஓபி அண்டு QMO ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் எல்ஓபி அண்டு QMOலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா PLO. ஸோ ஆங்கிள் ஆஃப் PLO ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் OQM. ஸோ Qவும் Lலும் என்னது 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்ஓபி எடுங்க. ஆங்கிள் ஆஃப் எல்ஓபி இது ஓவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்மும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஈக்குவல். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை, இது பேரலல் லைன், இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிவிட்டு பாருங்கள், இதுவும் பேரலல் லைன் ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டு பேரலல் லைன் கட் பண்ணுது அப்படின்னா இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே எழுதுகிறேன். எல்ஓபி ஈக்குவல் டு OMQ ஆர் QMO, எப்படி வேணால் எடுக்கலாம், நடுவில் எம் வரணும் ஓகேங்களா. ஓவும் எம்மும் ஈக்குவல், என்ன கண்டிஷன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுவும் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஸோ அப்போ பை AA கிரிட்டீரியா ஓகேங்களா. என்னது, ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் டிவிஷன் எழுத போகிறோம். செகண்ட் டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. ஸோ மேலே இந்த சொன்னோம்ல இதையும் பார்த்த மாதிரி இப்போ இதையும் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே சொன்ன அதே கான்செப்டாக இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கி விட்டோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஓகேங்களா. இது 90 டிகிரி, அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன எழுதுகிறேன், மேலே சொன்னதே தான், இன் ட்ரையாங்கிள் எல்ஓபி அண்டு ட்ரையாங்கிள் RPN ஓகேங்களா. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு பார்க்கும்போது 90 டிகிரி அப்படின்றப்ப OL இங்கே இருக்குது எழுதலாம் PLO ஓகேங்களா. PLO ஆங்கிள் ஆஃப் PLO இஸ் ஈக்குவல் டு இது என்னது R வரணும், அப்போ NRP ஓகேங்களா. ஈக்குவல் டு என்னது 90 டிகிரி, ரெண்டுமே 90 டிகிரி. எல்லுன்றது 90 டிகிரி மேலே இருக்குது, ஆறுன்றது 90 டிகிரி ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் என்ன இருக்குது, ஸோ இதுவும் சொன்னோம் இல்லையா. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ அப்போ பியும் என்னும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ அப்போ அடுத்தது LPO ஆங்கிள் ஆஃப் LPO ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப்
பிஎன்ஆர் ஓகேங்களா. இந்த எண்ணும் இந்த பியும் டோட்டல் இருக்கு, எண்ணும் பியும் ஈக்குவல் டு என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ரெண்டுமே ஈக்குவல் ஓகேங்களா. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் என்னது ஃபஸ்ட்டு செகண்ட். ஸோ அப்போ பை டபிள்யூஏ கிரிட்டீரியா என்ன எழுதலாம், ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன் ஓகேங்களா. ஸோ இங்கே முடிச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு இது டிவிஷன், இது வந்து செகண்ட் டிவிஷன். ஸோ ரெண்டு டிவிஷனும் முடிச்சாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது தேர்டு டிவிஷன். தேர்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். QMO ட்ரையாங்கிள் QMO சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN அப்படின்றத கொண்டு வர சொல்கிறாங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்ட்டு. ஸோ QMO அப்படின்றது நம்மளுக்கு இங்கே இருக்குதா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரையாங்கிள் QMOவும் ட்ரையாங்கிள் LOPயும் சிமிலர். அதே மாதிரி ட்ரையாங்கிள் LOPயும் ட்ரையாங்கிள் RPNும் சிமிலர் ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே சேர்த்து எழுதுங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஓகேங்களா. இடம் பார்த்தது பாருங்கள். இப்போ ட்ரையாங்கிள் எல்ஓபி ஓகேங்களா சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. ஸோ அப்போ எல்ஓபியும் RPNும் சிமிலர். ஸோ இந்த பக்கத்தில் எல்ஓபி சிமிலர் டு QMO, அதே எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இதில் இருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா QMO = RPN இதை மட்டும் எடுத்திங்கன்னா சிமிலர் தானே. ஸோ தேட் ஃபோர் ட்ரையாங்கிள் QMO சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN ஓகேங்களா. ஸோ ரெண்டு இதில் இருந்து மேலே சொன்னால் கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளை வச்சு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளும் செகண்ட் ட்ரையாங்கிளும் சிமிலர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளும் தேர்ட் ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போ செகண்டும் தேர்டும் சிமிலர் அப்படின்ட்டு இங்கேருந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இங்கே அதான் எழுதியிருக்கேன், எல்ஓபி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள், இது தேர்ட் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணுமே சிமிலர்ன்றப்ப செகண்டும் தேர்டும் சிமிலர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் தேர்டு டிவிஷன். இது ஒரு மெத்தடு. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தேர்டு வந்து இதுலேருந்து எடுத்துடலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு கொடுக்கல அப்படின்னா டைரெக்டாக தேர்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வேறு வழியில் செய்யலாம். பார்ப்போம், அதையும் வாங்க. தேர்டு டிவிஷன் இங்கே தான் நான் எழுதுகிறேன். என்ன கொடுத்துட்டாங்க அதே தான் மேலே சொன்ன அதே மெத்தடு தான், வேறு மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரையாங்கிள் சிமிலர் டு ஓகேங்களா, ட்ரையாங்கிள் QMO சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN ஓகேங்களா. ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்றத நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ QMO இங்கே இருக்குது, RPN இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. தேட் ஃபோர் என்ன எழுதலாம், MQO ஓகேங்களா. அதாவது angle of MQO equal to angle of NRP ஓகேங்களா. ஈக்குவல் டு என்னது 90 டிகிரி. ஸோ இது ஃபஸ்ட்டு இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், NRP ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரையாங்கிள் LMN மட்டும் எடுக்கிறேன். மொத்த ட்ரையாங்கிள் என்டையர் ட்ரையாங்கிளே எடுக்கிறேன், LMN ஓகேங்களா. ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் LMN எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா LMNன்றத எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ எதுக்காக எழுதுகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் நிரூபிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஒன்று இதுவும் இது ரெண்டில் ஏதோ ஒன்று இது ரெண்டில் மேட்சிங்காக இருக்கணும். ஸோ அதுதான் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த LMN இந்த ட்ரையாங்கிள் LMN இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இது 90 டிகிரி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இது எவ்வளவுன்னு தெரியாது, இதை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னமா இருக்கும் யோசிங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க, சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 180 டிகிரி ஓகேங்களா. ஸோ அப்போ LMNனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய 90 டிகிரி ப்ளஸ் இது 60 டிகிரி அப்படின்னா இது என்னவா இருக்கும், கண்டிப்பாக 90 மைனஸ் எக்ஸ் டிகிரி தான் ஓகேங்களா. அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன அப்படின்னா இது N, ஆங்கிள் ஆஃப் N அப்படின்னு வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் Nன்னு வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா இங்கே 90 ப்ளஸ் எக்ஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் N ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 90 இந்த சைடு வரும்போது மைனஸ் 90 டிகிரி, இந்த எக்ஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ். ஸோ 180 மைனஸ் 90 90 டிகிரி மைனஸ் எக்ஸு என்னது
இந்த எல்என்எம் ஓகேங்களா. வெறும் என்னு கொடுத்துருப்பேன், எம் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம், ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ இது எக்ஸுனா இது வந்து என்னவா இருக்கும், 90 மைனஸ் எக்ஸ் டிகிரி ஓகேங்களா. ஸோ 90 மைனஸ் எக்ஸ் டிகிரி அப்படின்றது தான் இந்த ஆங்கிள் ஓகேங்களா. இது எக்ஸுன்னு இருந்தால், ஸோ அப்போ இது எக்ஸுனா இதுக்கு வந்து இதுவும் பேரல் கிடையாது ஓகேங்களா. இதுவும் என்னது கரஸ்பாண்டிங் ரேஷியோவாக எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன வரும், இது எக்ஸுனா கண்டிப்பாக இதுதான் எக்ஸாக இருக்கும் ஓகேங்களா. இது 90 மைனஸ் எக்ஸுனா இதுதான் 90 மைனஸ் எக்ஸு ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாமா, ஸோ மேலே சொன்னதுலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது இதுதான். ஸோ அப்போ இன்னொரு சொல்கிறேன், இது 90னா இது எக்ஸுனா கண்டிப்பாக இந்த ட்ரையாங்கிளாக பார்த்தீங்கன்னா இது 90 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மதத்தில் தான் இங்கே 90 மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். அதே இது 90 இது 90 மைனஸ் எக்ஸ்னா கண்டிப்பாக இது எக்ஸ். இது மூணையும் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரும். இந்த 90 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 90 மைனஸ் எக்ஸை கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இது வந்து எனக்கு 90 டிகிரி அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிட்டீங்க. ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எம் எடுக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து கியூ, இது ஆர். ஸோ QMO angle of QMO is equal to angle of NPR. ஸோ பியும் எம்மும் என்னது எக்ஸ் டிகிரி ஓகேங்களா. therefore by WA criteria triangle QMO similar to triangle RPN ஓகேங்களா. ஸோ கொண்டு வந்தாச்சா. ஸோ அவன் கேட்டிருக்க தேர்டு டிவிஷன் இந்த மெத்தடில் ஒன்று செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே செஞ்சோம் இல்லையா, ஸோ ஃப்ரம் த அபவ் 1 and 2லேருந்து எடுத்து கொண்டு வந்ததையும் செய்யலாம். ஸோ ரெண்டு மெத்தடில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு கொடுத்துட்டு தேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டுலேருந்து எடுத்து டேரெக்டாக எழுதலாம். அது ரெண்டு கொடுக்காம நமக்கு தேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் இது வந்து 180 டிகிரி, இது வந்து இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது எக்ஸுனா இது 90 மைனஸ் எக்ஸு, இது எக்ஸுனா இது 90 மைனஸ் எக்ஸுன்னு வரும். ஸோ இதை வச்சு இந்த எக்ஸ் டிகிரி வரும் அப்படின்றதுனால பை டபிள்யூ கிரிட்டீரியா. ஆக்சுவலாக இது ட்ரிபிள் ஏ கிரிட்டீரியாவே போடலாம். ஏன்னா இங்கே 90 மைனஸ் எக்ஸ்னா இங்கேயும் 90 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ அதன்படி இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து தேர்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கியூஆர் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியது, எம்கியூ இங்கே இருக்குது, ஆர்என் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே காமனாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு தான். ஸோ அப்போ மேலே சொன்ன அதே ட்ரையாங்கிளை வச்சு தான் இதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ மேலே சொன்ன ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னது சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம் ஓகேங்களா, கரஸ்பாண்டிங் ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓஎம் டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய பிஎன் ஈக்குவல் டு, அடுத்தது பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓக்யூ. ஸோ இது எடுத்துக்கலாம், ஓக்யூ டிவைடட் பை ஆர்என் ஓகேங்களா. இது எதுக்காக அப்படி மாற்றுறோம் அப்படின்னா ஓக்யூ அப்படின்றது எங்கே இருக்குது, இது ஓ இது கியூ ஓகேங்களா, டிவைடட் பை ஆர்என் அப்படின்றப்ப இது ஆர் இது என். ஏன்னா எக்ஸு இங்கே தொடுது அப்படின்னா எக்ஸு தொடுற இடம் நமக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸு தொடக்கூடிய அந்த இடத்த, அதாவது இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ரைட் ஆங்கிள் சைடுக்கு ஆப்போசிட் இருக்கிற கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னு எழுதியிருக்கிறோம். அப்போ ரைட் ஆங்கிள் சைடில் இருக்கக்கூடிய 90 மைனஸ் எக்ஸுக்கும் ரைட் ஆங்கிளுக்கும் காமனாக இருக்கக்கூடியது ஓக்யூ எடுத்தேன் அப்படின்னா ரைட் ஆங்கிளுக்கும் 90 மைனஸ் எக்ஸுக்கும் காமனாக இருக்கிறது தான் ஆர்என் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே ரைட் ஆங்கிளுக்கும் எக்ஸுக்கும் காமனாக இருக்கிறது என்னது எம்கியூ, ரைட் ஆங்கிளுக்கும் எக்ஸுக்கும் காமனாக இருக்குது பிஆர் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். நம்ம பார்த்தோன்னே எம்கியூ டிவைட் பை ஆர் என்ன அப்படின்ட்டு ஓஎம் டிவைட் பை பிஎன் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ கம்பேர் பண்ணி எடுங்க. எக்ஸுக்கும் ரைட் ஆங்கிளுக்கும் காமனாக இருக்கிறது தான் எம்கியூ, அதே இது எக்ஸுக்கும் ரைட் ஆங்கிளுக்கு காமனாக இருக்குது பிஆர், அதை தான் இங்கே எடுத்துப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம். இது எப்படி சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இது ரெண்டை மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா அவன் எனக்கு கொடுத்துருக்கிறது
கியூஆர் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் எம்கியூ கொடுத்துருக்கான், ஆர்என் கொடுத்துருக்கான். ஸோ எம்கியூவும் ஆர்என்னும் இங்கே இருக்குது, ஓக்யூவும் பிஆரும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த சைடு போகிறோம், இது வந்து இந்த சைடு போகிற மாதிரி. ஸோ அப்போ ஓக்யூ இன்ட்டு பிஆர் ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஓகேங்களா? ஸோ ஓக்யூ அப்படின்றது இங்கே இருந்து இங்கே இருக்குது, இன்ட்டு பிக்யூ அப்படின்றது பாருங்கள், ஓக்யூ இன்ட்டு பிக்யூ, ஓக்யூ இன்ட்டு பிக்யூ ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என், எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஓக்யூ பிக்யூ அப்படின்றதெல்லாம் ஸ்கொயரில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ சின்ஸ் இட் இஸ் த ஸ்கொயர், ஸோ ஸ்கொயரில் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், ஓக்யூ வந்து என்னவா எடுக்கலாம், பிஆர் அப்படின்னு எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர் தான் இருக்குது, அதுதான் பிஆர் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ ஓக்யூவை நான் பிஆர் அப்படின்னு எடுக்கிறேன், பிஆரை நம்ம கியூஆர்னு கூட எடுக்கலாம். ஸோ என்னன்னா ஸ்கொயர் வந்து எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் தான், ஓக்யூ பிஆர் கியூஆர். ஓகேங்களா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த இடத்துல ஓக்யூவுக்கு பதிலில் நான் வந்து பிஆர்னு எழுதலாமா, அப்படி இல்லைன்னா பிஆருக்கும் கியூஆர், சாரி ஓக்யூவுக்கும் பிஆருக்கும் பதிலாக கியூஆர்னு எழுதுகிறேன். ஸோ அப்போ ஓக்யூவை நான் எப்படி எழுதலாம், கியூஆர்னு எழுதலாம், பிஆர் எப்படி எழுதலாம், கியூஆர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா ஓக்யூ ஈக்குவல் டு கியூஆர், பிஆர் ஈக்குவல் டு கியூஆர் பிகாஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஓகேங்களா? ஸோ எம்கியூ இன்ட்டு ஆர்என் அப்படி எழுதுகிறேன். இப்போ கியூஆர் இன்ட்டு கியூஆர், கியூஆர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஸோ இதுதான் அவன் கேட்கக்கூடிய ஃபோர்த்து டிவிஷன். ஓகேங்களா? ஸோ கியூஆர் ஸ்கொயர் அப்படின்றது, இந்த கியூஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல எடுக்கிறது தான் முக்கியம். ஓக்யூபிஆர் அப்படின்றது இங்கே இருக்குது, ஓக்யூபிஆர் இதெல்லாமே ஸ்கொயர் தான். எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஆருக்கு ஈக்குவல். ஸோ அப்போ 3 சைடு ஈக்குவல்ன்றப்ப 3 ஒரே பேரால் எழுதுகிறேன் இங்கே. அப்போ கியூஆர் இன்ட்டு கியூஆர் அப்படின்றப்ப கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 7th சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு. பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 8th சம் தான். பாருங்கள், இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஓகேங்களா? ரெண்டுமே சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. such that area of triangle ABC is 9 cm square and the area of triangle DEF is 16 cm square. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர், ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 9, இன்னொரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 16. பிசி ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இஎஃப் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இஎஃப் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிமிலர் அப்படின்னாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூஸ் ஆஃப் சிமிலாரிட்டி அப்படின்றத ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சைட்ஸ் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சைட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட ரேஷியோ இந்த டிஇஎஃப். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து இதோட சைட்ஸோட ஸ்கொயரோட ரேஷியோவுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா டிவைடட் பை இது என்னது டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கான பேஸு இஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய டிஎஃப் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சைடும் அதோட ரேஷியோவுக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டியோட யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதன்படி இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து இது 9,
இதுக்கு வந்து 16 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் டிஇ ஸ்கொயர் நமக்கு தெரியாது. அதனால் அதை பற்றி எழுதவே வேணாம். வேறு என்ன தெரியும்? பிசி தெரியும், இஎஃப் தான் தெரியாது. அப்போ நான் இதை நான் அப்ளை பண்ணலாமா? ஸோ பிசி வந்து 2.1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இஎஃப் ஸ்கொயர் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இது ரெண்டை மட்டுமே வச்சுன்னா எனக்கு தேவை இஎஃப் மட்டும்தான். அப்போ இதுவும் நான் கன்சிடர் பண்ணுவேன்னா இதுவும் கன்சிடர் பண்ணுவேன்னா இதையும் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதன்படி பார்த்தேன் அப்படின்னா இந்த இஎஃப் ஸ்கொயர் மட்டும்தான் எனக்கு தேவை. ஈக்குவல் டு 2.1 ஹோல் ஸ்கொயர். இது இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ இஎஃப் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கிட்டு போனதுனால இது ரெண்டும் அப்படியே ரெசிப்ரோக்கலாக இந்த சைடு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா 9 16. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக எப்படி எழுதலாம்? 2.1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர். ஓகேங்களா? 16 4 ஸ்கொயர்னும் 9 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ அப்போ இஎஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2.1 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் டிவைட் பை 3 ஸ்கொயர். அப்போ இஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது எல்லாத்தையும் காமன் எடுத்தால் 2.1 இன்ட்டு 4 டிவைட் பை 3 ஹோல் ஸ்கொயர். இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு சமம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயருக்கு தனித்தனியாக இருக்கிறத காமனாக கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது என்ன? பை 3. ஸோ 3ஐயும் 2.1ஐயும் கட் பண்ணேன் அப்படின்னா 0.7. ஓகேங்களா? ஸோ 0.7 இன்ட்டு 4 2.8ன்னு வரும். ஸோ 2.8 தான் இஎஃப் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டினில் நான் கேட்டிருக்கக்கூடிய இடத்துல இஎஃப் வந்து 2.8 சென்டிமீட்டர் அப்படின்றத ஆன்சராக எழுதிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எது கமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். 2 vertical poles of height 6 meter and 3 meter. 2 vertical போலோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆர் எரெக்டட் above a horizontal ground. 2 horizontal groundல 2 இதையுமே நட்டுட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு அதோட வேல்யூவை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சிமிலர் அப்படின்ற வார்த்தை எதுவுமே யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஸோ 9th கொஸ்டின் இன் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா பிஏசி. ஓகேங்களா? ஸோ பிஏசி இந்த மொத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அண்டு ட்ரையாங்கிள், அடுத்த ட்ரையாங்கிள் நான் என்ன எடுக்கிறேன் பாருங்கள், QBC. ஓகேங்களா? அதாவது இந்த ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இந்த குட்டி ட்ரையாங்கிள், இது ரெண்டை மட்டும்தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் QBC 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் அப்படின்றப்ப ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காமனாக இருக்குது? சி காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏசிபி. ஓகேங்களா? நடுவில் சின்றப்ப சி தான் நடுவில் வரணும். ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிசிக்யூ ஈக்குவல் டு காமன் ஆங்கிள். ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு? 90 டிகிரி. இது எவ்வளவு? 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ பிஏசி, ஆங்கிள் ஆஃப் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் கியூபிசி எழுதலாமா? ஸோ ஏவும் பியும் ரெண்டுமே என்னது? 90 டிகிரி. ஸோ அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவல். அப்போ பை டபுள்ஏ கிரிட்டீரியா. ஓகேங்களா? 2 ஆங்கிள் ஈக்குவல் பை டபுள்ஏ கிரிட்டீரியா ட்ரையாங்கிள் பிஏசி ட்ரையாங்கிள் QBC. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் பிஏசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் QBC. இது ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் சொல்லலாம்? நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்றப்ப இந்த பிஏ எடுத்துக்கிட்டேன்னா இங்கே QB எடுக்கலாம். ஸோ ஓகே, அதை தான் எடுக்க போகிறேன். பிஏ டிவைடட் பை QB ஈக்குவல் டு வேறு என்ன எடுக்கலாம்? ஏசி டிவைடட் பை பிசி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பெரிய ட்ரையாங்கிள்ன்றப்ப ஏசி, சின்ன ட்ரையாங்கிள்ன்றப்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசி. ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ QB அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இது ஒய். பட் நம்மளுக்கு வந்து என்ன தெரியாது?
இங்கே இருக்கக்கூடிய கியூபி வந்து என்னன்னு தெரியாது, ஒய்ன்னு அவனே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸுன்றப்ப இந்த சைடு டிவைட் பை இந்த சைடு ஈக்குவல் டு இந்த என்டையர் ஏசி டிவைட் பை இந்த சின்ன பிசி. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது, இந்த பிஏக்கு பதிலாக என்ன எழுதலாம், 6 அவன் கொடுத்துட்டான். கியூபி தெரியாது, ஆனால் ஒய்ன்னு கொடுத்துருக்கான். ஈக்குவல் டு ஏசி டிவைட் பை பிசி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது முதல் ட்ரையாங்கிள் நான் எப்படி இங்கேருந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் என்டையர் ட்ரையாங்கிளை எடுத்துட்டு அதில் சின்ன ட்ரையாங்கிளை நான் இங்கே கட் பண்ணி எடுத்தனோ அதே மாதிரி அடுத்தது இந்த சைடு எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? நான் சொன்னது இந்த ப்ளூவில் இருக்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் இருக்குது. ஸோ அதான் எழுதுகிறேன். இன் ஆர்சிஏ அப்படின்றது பெரிய ட்ரையாங்கிள் அண்டு கியூபிஏன்றது சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது 90 டிகிரி. ஸோ அப்போ சியும் பியும் 90 டிகிரி, ஏன்றது என்னது காமன் ஆங்கிள். ஸோ அப்போ ரெண்டையுமே நான் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன எழுத போகிறேன், ஆர்சிஏ. ஓகேங்களா? ஸோ சி ஈக்குவல் டு அதே இது சி வராது இந்த இடத்துல. இந்த சைடு இருந்து எடுக்கும்போது சி வந்து 90 டிகிரி, அதே மாதிரி ஒய் 90 டிகிரி, இந்த பி 90 டிகிரி. அப்போ ஆர்சிஏ ஈக்குவல் டு கியூபிஏ. ஓகேங்களா? சியும் பியும் எவ்வளவு, 90 டிகிரி. அதே மாதிரி அடுத்தது என்ன எழுத போகிறேன், காமன் ஆங்கிள். ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, ஏ லெட்டர் தான் இருக்குது. அப்போ ஆர்ஏசி ஆங்கிள் ஆஃப் ஆர்ஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் கியூஏபி. ஸோ ஏவும் என்னது காமன் ஆங்கிள். ஸோ அப்போ 2 டிகிரி ஈக்குவல். ஸோ அப்போ பை டபிள்யூஏ கிரிட்டீரியா என்ன எழுதலாம், டபிள்யூஏ கிரிட்டீரியா படி ட்ரையாங்கிள் இங்கே எழுதுனா ஆர்சிஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூபிஏ. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சிமிலர். ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம் அப்படின்னா, ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸு. என்ன எழுதலாம், ஆர்சி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்சி டிவைடட் பை கியூபி ஈக்குவல் டு பேஸ் பார்த்தீங்கன்னா சிஏ டிவைடட் பை பிஏ. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிஏ டிவைடட் பை பிஏ. ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஆர்சி அப்படின்றது நம்மளுக்கு என்ன தெரியும், 3 மீட்டர் கொடுத்துட்டான். கியூபி ஒய்ன்னு கொடுத்துருக்கான். ஈக்குவல் டு ஏபி சிஏ. ஓகேங்களா? சிஏ தெரியாது. ஸோ சிஏவை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆர்ஏசி சிஏ ரெண்டில் எதை வேணால் வச்சுக்கலாம். சிஏவை ஏசின்னு மாத்திரேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏசி எழுதியிருக்கோம், அதனால தான் சிஏவை ஏசி டிவைடட் பை பிஏ. ஸோ பிஏ எனக்கு தெரியாது, பிஏவை அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6/y ஈக்குவல் டு ஏசி பை பிசி. செகண்ட் ஈக்குவேஷன் 3y. ஓகேங்களா? எம்ன்றது மீட்டர், 3/y ஈக்குவல் டு ஏசி பை டிபி. சரி, பிஏ. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்தோம், அப்படியே எடுத்து எழுதுறேன் ஃப்ரம் 1 and 2. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே எழுதுங்க. பட் வந்து எனக்கு ஒய் வந்து ரெண்டுக்கும் கீழே இருக்கிறதுனால ரெண்டையுமே தலைகீழியாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன், அப்படியே தலைகீழாக மாற்றுறேன். y/6 ஈக்குவல் டு பிசி பை ஏசி. ஸோ இந்த ஈக்குவேஷன் y/3 ஈக்குவல் டு பிஏ பை ஏசி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ரம் 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். y/6 ப்ளஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் பிஏ பை ஏசி. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒய், இது வந்து டினாமினேட்டரில் 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் 2 இங்கேயும் 2வாலே மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 2 × y 2 × 3. ஸோ y + 2y 6 2 3 சார் 6 காமனாக 6 எழுதிட்டேன். ஸோ இங்கே ரெண்டுக்குமே காமனாக ஏசி இருக்குது. மேலே வந்து பிசி ப்ளஸ் பிஏ. ஸோ கொடுத்துருக்க படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது பிசி, இது பிஏ.
ஸோ இதையும் ஆட் பண்ணால் ஏசி அப்படின்னு மொத்தமாக எழுதலாமா? ஸோ அதான் அங்கே எழுத போகிறேன். பிசியும் பிஏவையும் ஆட் பண்ணால் ஏசி அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ மேலேயும் ஏசி கீழே ஏசி கட் பண்ணிடலாம். என்ன இருக்கும்? எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 6 இந்த சைடு கொண்டு போகிறேன். y + 2y 3y = 6 கிராஸாக கொண்டு போனால் 6. 3y = 6. அப்போ y = 6/3. y = என்னது 2 மீட்டர். இல்லை யூனிட் வந்து எம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மீட்டர். y = 2 மீட்டர். கொடுத்துருக்க கொஸ்டினில் அவன் கேட்டிருக்கிறது ஒய் வந்து என்னது 2 மீட்டர் அப்படின்றத ஆன்சராக எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த சமயம் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளை எடுத்து அது வந்து QBCக்கு சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? அதில் ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருப்பேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணுற மாதிரி RCA அப்படின்ற ட்ரையாங்கிளும் இந்த QBAன்ற ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லி அதிலிருந்து செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒய்யோட டேட்டா கிடைக்கும். அதை தான் இங்கே வந்து y = 2 அப்படின்னு ஆன்சர் எழுதியிருப்பேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 2/3 of the corresponding sides of the triangle PQR. ஓகேங்களா? அதாவது PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட 2/3 சைட்ஸ் ஈக்குவலில் இன்னொரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸ்கேல் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2/3 < 1. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க இந்த ட்ரையாங்கிளை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். PQR அப்படின்ற ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருந்து இந்த க்யூவில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுருங்க கீழே. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்யூவில் வந்து ஒரு லைன் இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டுட்டேன். ஸோ இழுத்து விட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்ன கேட்டிருக்காங்க, 2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2, 3 இது 2ல் அதிகம் 3 தான். ஸோ அப்போ பர்டிகுலராக ஒரு ஆர்க்குக்கு ஒரு மெஷர்மெண்ட், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்து இந்த க்யூவில் டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? க்யூவில் வச்சு ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன் வச்சு நான் இந்த இடத்துல ஆர்க்கு 3 ஆர்க்கு போடுறேன். வெட்டுற இடத்துல இருந்து அளவு மாற்றாமல். அகைன் செகண்ட் ஆர்க்கு அதே வெட்டுற இடத்துலேருந்து அளவு மாற்றாமல் தேர்ட் ஆர்க். ஸோ மொத்தம் 3 ஆர்க்கு போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெட்டக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்டில் இருந்து இந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரிலாம் பண்ணாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக தொடுற மாதிரி ஒரு லைன் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஆர் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே வந்து க்யூனா இது Q1, இது Q2, இது Q3. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் PQR. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருந்து இப்போ ஏற்கனவே நம்ம வச்சுருக்க டைமென்ஷன் அதே அளவு தான் இருக்குது. நான் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஒரு சின்ன அளவை எடுத்துகிட்டு இங்கே இருந்து இங்கே ஓகேங்களா ரெண்டையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே ரெண்டையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு போடுறேன். அதே மாதிரி இங்கே இருந்து அதே டைமென்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி இங்கேருந்து கட் பண்ணுற மாதிரி போட்டேன், அதே மாதிரி அதே டைமென்ஷனில் இங்கேருந்து இங்கே மாதிரி போட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் இருந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நமக்கு தேவையான கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வச்சு அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு அதே டைமென்ஷனை வச்சு இங்கே ஒரு சின்ன ஆர்க், இதை கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ கட் பண்ணுற பாயிண்ட்டு இங்கே இருக்கா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக இதுக்கு ஒரு லைன் போடுங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலல் லைனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் டச் பண்ணுது இல்லையா, இந்த பாயிண்ட் டச் பண்ணுது, இது 2 பாயிண்ட்டே கன்சிடர் பண்ணுங்க. இந்த பாயிண்டில் இருந்து கீழே இங்கே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஆர்க்கு இங்கே இருந்து ஓகேங்களா சின்னதாக ஒரு ஆர்க்,
அதே மாதிரி அதே டைமென்ஷன் வச்சு இங்கேருந்து சின்னதாக ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக தொடுற மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே டிஸ்டன்ஸில் இங்கே இருந்து கரெக்டாக வச்சு இங்கே ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்க் போட்டாச்சா? அதாவது இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே இருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த பாயிண்ட் ப்ளஸ் இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா வந்துருச்சா? ஸோ இது எனக்கு கீழே இருக்கிறத கன்சிடர் பண்ண தேவையில்லை. கீழே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் PQR அப்படின்றத கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து R டேஷ், இது வந்து P டேஷ். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா PQR அப்படின்றதும் ட்ரையாங்கிள் QR டேஷ் P டேஷ் ஆர் P டேஷ் Q டேஷ் R டேஷ் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். P டேஷ் R டேஷ் Q. ஸோ P டேஷ் R டேஷ் Q PQR 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 3 மடங்கு இருந்துச்சுன்னா இது 2 மடங்கு. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் சொல்கிறது. என்ன அப்படின்னா இது வந்து 3 டைம்ஸ்னால் இது 2 டைம்ஸ். ஓகேங்களா? அதாவது இது ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ PQR டிவைடட் பை P டேஷ் R டேஷ் Q அப்படின்னா இது 3 மடங்கு இருந்தால் இது வந்து 2 மடங்கு. ஸோ இதுதான் வந்து 3/2 ரேஷியோவில் ஒரு ட்ரையாங்கிள் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 10th சம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள். ஈஸியாக பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 11th சம் தான் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் a triangle similar to a given triangle LMN with its sides equal to 4/5 of the corresponding sides of the triangle LMN. அதாவது LMN ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுங்க, அதை விட கம்மியாக ஒரு 4/5 ரேஷியோவில் இன்னொரு ட்ரையாங்கிள் அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். LMN அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எம்மில் இருந்து நான் கீழே அப்படியே ஒரு லைனை இழுத்து விட்றேன். ஓகேங்களா? ஸோ அது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் இழுத்து விடலாம். ஸோ நான் அந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு லைனை இழுத்து விட்டுட்டேன். கீழே அப்படி ஃபுல்லாக போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்துறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதை பிரிக்கும்போது டிவிஷன் வந்து அளவு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்படியே நான் எம்முக்கு கீழே இருந்து அப்படியே ஒரு லைன் ஃபுல்லாக இழுத்து விட்டாச்சா? ஸோ இழுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு டைமென்ஷன் அளவு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அளவு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன டைமென்ஷன் ரேஷியோ சொல்லியிருக்காங்க, 4/5. ஓகேங்களா? அப்போ 5ன்றது அதிகம். அப்போ நான் 5 தடவை இதை கட் பண்ணுறேன் அதே டைமென்ஷன் வச்சு. ஃபஸ்ட்டுக்கு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ கட் பண்ண அந்த 5வது செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்டில் இருந்து இதோட எட்ஜுக்கு ஒரு லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் வைக்கலாம். இது எம்ன்றப்ப M1, M2, M3, M4, M5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படி பாருங்கள். ஸோ இங்கேருந்து இதில் பாதி, ஓகேங்களா, சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பாதி எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஆர்க் போடுறேன். அதே மாதிரி இந்த செக்மெண்ட்லேருந்து இதுக்கு ஒரு ஆர்க். சாரி, இது வந்து என்னது 5/4 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 5க்கும் 4க்கும், ஓகேங்களா, 5ல் ஒரு ஆர்க் போட்டிருக்கேன், 4ல் ஒரு ஆர்க் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இதில் இருந்து இது எவ்வளோ தூரம்ன்றதை கரெக்டாக அளந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இது இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்லேருந்து இது இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு சின்னதாக ஆர்க். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகணும், ஒன்றுக்கு ஒன்று வெட்டணும். ஸோ இது வெட்டினதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பாருங்கள், இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வழியாக, ஓகேங்களா, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க.
ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக வருதான்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு பேரலாக ஒரு லைன் வந்து ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மொதல் சொன்ன மாதிரி அதே தான் இங்கே எப்படி நம்ம கட் பண்ணமோ M5 M4 கட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேருந்து இதை ஃபுல்லாக ஒரு கட் பண்ணுங்க ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு பாதி ஆர்க் ஓகேங்களா. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருந்து இது எவ்வளோ தூரமோ அதை கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக பாயிண்ட் வச்சு அளந்துக்கோங்க. அளந்ததுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே அதே ஆர்க்கை வெட்டுங்க. ஸோ வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான LM என்ன 4/5, இது 4 இது 5, 4/5 அப்படின்ற ரேஷியோவில் இன்னொரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ LMN அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கும் இது மேலே வரும், L'(M', N' அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா இது 4னா இது 5 ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம அவன் கேட்டிருக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ 4/5ன்ற ரேஷியோவில் ஒரு ட்ரையாங்கிளை ஒரு வரைஞ்சி அதுக்கு 4/5ன்ற ரேஷியோவில் இன்னொரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ ஈஸியாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 12th சம் தான். பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் சிமிலர் டு ஏ கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி வித் இட்ஸ் சைட்ஸ் ஈக்குவல் டு 6/5 ஓகேங்களா. ஸோ சின்ன ட்ரையாங்கிள்லேருந்து பெரிய ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். முதல் வந்து பெரிய ட்ரையாங்கிள்லேருந்து சின்ன ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இப்போ வந்து சின்ன ட்ரையாங்கிள்லேருந்து பெரிய ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகேங்களா. 6/5 ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றப்ப வரைஞ்ச ட்ரையாங்கிளோட பெரிய ட்ரையாங்கிள் தான் வரைய போகிறோம். ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு பியில் இருந்து ஒரு லைனை கீழே அப்படியே இழுத்து விட போகிறேன் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இழுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கீழே வந்து இழுத்துட்டேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6/5 ஓகேங்களா. ஸோ அதிகமாக இருக்குது 6. அப்போ காம்பஸ் எடுத்து 6 செக்மெண்ட் நான் கட் பண்ண போகிறேன் இந்த லைனை ஓகேங்களா. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 ஓகேங்களா. ஸோ மொத்தம் 6 செக்மெண்ட் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். அளவு எல்லாம் ஒரே அளவு தான் ஓகேங்களா. ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த லைன் இருக்கு இல்லையா, இதையுமே நான் நீட்டி விடணும். ஏன்னா நம்ம வரைய போகிறது பெரிய ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால சிறுசுலேருந்து பெருசு தான் வரைய போகிறோம். அதனால் இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்கிறதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா லைனையும் 3 சைடுமே எல்லா லைனுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுக்கு பேர் வச்சிடலாம் B1 B2 B3 B4 B5 B6 ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் ரேஷியோ வந்து என்ன டைமென்ஷன்னா 5ல் இருக்குது. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது தான் 6. அப்போ இருக்கிறது வந்து இது வரைக்கும் இருக்கிறது 5. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 5ல் இருந்து ஒரு லைன் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ 5ல் இருந்து B5ல் இருந்து இதை கனெக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலராக இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பாதி வரைக்கும் ஒரு சின்ன ஆர்க்கு போட போகிறேன். ஸோ அளவை மாற்றிக்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆர்க். ஸோ அதே தான் இங்கேருந்து இதுக்கு ஒரு ஆர்க் ஓகேங்களா. ஸோ ஆர்க்கு போட்டதுக்கப்புறம் இதுக்கும் இந்த 2 ஆர்க்கு வெட்டக்கூடிய ஒரு ஆர்க் வெட்டக்கூடிய 2 லைனுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்றதை அளந்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அளந்துக்கிட்டு அதே டிஸ்டன்ஸில் இதை கட் பண்ணுற மாதிரி இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஓகேங்களா. ஸோ கட் பண்ணும்போது இப்போ இங்கே ஒரு இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைக்குதா, இந்த பாயிண்ட் கிடைக்குதா, இந்த பாயிண்ட் வழியாக இந்த பாயிண்ட்லேருந்து அதுக்கு ஒரு லைன் வரைங்க. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த பாயிண்ட்டையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேங்களா? அது கரெக்டாக அதுக்கு பேரலாக தான் போய் நிற்கும். ஸோ இப்போ நம்ம இந்த லைன் போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து பேஸ் வந்து 5ன்ற ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறது இதையும் சேர்த்து பார்த்தா 6. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இதுக்கு பேரலாக இன்னொரு லைன் வரைய போகிறேன். அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ எப்படி கீழே செஞ்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு சின்னதாக ஆர்க்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதே டைமென்ஷனை அளவு மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு ஆர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றத மெஷர் பண்ணுங்க. அதே டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட்லேருந்து போடணும். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த ஆர்க் வந்து எப்படி இங்கே கட் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த ஆர்க் இதில் கட் பண்ணுற மாதிரி வரையணும். ஸோ அதை நம்ம விட்டுட்டேன். ஸோ அதனால் அந்த டைமென்ஷனை எடுத்துக்கோங்க. அந்த ஆர்க்கு மேலேயே லைனை போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓவர்லாப் ஆகாது, தெரியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் லைன் தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டைமென்ஷனை எடுத்துக்கோங்க. இந்த வெட்டுற இந்த ஆர்க்கில் இருந்து இந்த டைமென்ஷன். ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து இந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே லைனில் இருந்து இங்கே வரக்கூடிய லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றதை ஆர்க்கு போட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக இதுக்கு லைன் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டிங்கன்னா பாயிண்ட்டை வச்சுட்டேன். இங்கேயும் பாயிண்ட்டு, இதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது சினா இது சி டேஷ், இது ஏனா இது வந்து ஏ டேஷ். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது இதுதான், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கும். அந்த ட்ரையாங்கிளை 6/5ன்ற ரேஷியோவில் இன்னொரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேஷ் பிசி டேஷ் அப்படின்றதுக்கும் ஏபிசிக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறது 6, உள்ளே இருக்கிறது 5. ஸோ இதுதான் அவன் வரைய சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் நம்மளுக்கான எக்ஸசைஸ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பாருங்கள். வீடியோ ஈஸியாக இருந்துச்சு, புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 13 சம் தான். பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ Q1 ட்ரையாங்கிள் PQR with its sides equal to 7/3 of the corresponding sides of the triangle PQR. ஓகேங்களா? 7/3ன்றது 1 விட அதிகம். ஸோ ஏற்கனவே இருக்க சின்ன ட்ரையாங்கிளோட பெரிய ட்ரையாங்கிள் தான் நம்ம வரைய போகிறோம். 3 சைஸில் இருக்கிறத 7 சைஸுக்கு நம்ம மாற்ற போகிறோம். PQR அப்படின்ற ட்ரையாங்கிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கிறேன். 3 சைடுமே அதோட லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது என்ன ரேஷியோவில் வரைய சொல்லியிருக்காங்க, 7/3 அப்படின்ற ரேஷியோவில் வரைச்சி. ஓகேங்களா? ஸோ 7/3 அப்படின்றப்ப நம்பர் 7 தான் அதிகம். ஸோ இப்போ 7 செக்மெண்ட் போடுறேன். ஓகேங்களா? இதில் இருந்து செக்மெண்ட் வந்து 7ஆக கட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7. ஒரு 10 மினிட். ஸோ 7 செக்மெண்ட் போட்டுட்டேன். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான், எனக்கு 3/7. ஓகேங்களா? சாரி, 7/3. அப்போ பார்த்தீங்கன்னா இது Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7. ஓகேங்களா? ஸோ அப்போ 7/3ன்றப்ப இந்த தேர்டில் இருக்கிறதோட இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு இருக்க சின்ன ட்ரையாங்கிள் 3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 3 ரேஷியோவில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை 7 ரேஷியோக்கு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ 3யில் இருக்கிறதோட லைனை கனெக்ட் பண்ணிவிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டில் சின்னதாக ஒரு ஆர்க் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே ஆர்க்கை 7லேயும் வச்சு வரைகிறேன். ஓகேங்களா? செமி சர்க்கிள் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 7லேருந்து வரைஞ்சிட்டேன்னா, வரைஞ்சதுக்கப்புறம் இந்த லைனும் இதுவும் கட் பண்ணக்கூடிய அளவை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ அதே தான் இங்கேருந்து அளவு மாறிடுச்சு. இங்கே இருந்து இது வரைக்கும் என்ன இருக்கோ அதே இதை இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக இதுக்கு ஒரு லைன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஆர் அப்படின்னா ஆர் டேஷ் அப்படின்ற பாயிண்ட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருந்து இந்த ஆரில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் நான் வரைகிறேன். ஓகேங்களா? அதே ஆர்க்கை அதே டைமென்ஷனில் இங்கேயும் நான் வரைஞ்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஆர்க்கோட லென்த்து கட் பண்ணக்கூடிய அந்த லென்த் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணி அதே லென்த்துக்கு இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்க் இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வழியாக இது வந்து பி டேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ 7/3 அப்படின்றப்ப இந்த பி டேஷ் கியூ ஆர் டேஷ் அப்படின்றது 7 ரேஷியோலையும் டிவைடட் பை பிக்யூஆர் அப்படின்றது 3 ரேஷியோலையும் இருக்கும். ஸோ அவன் கேட்டிருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளவு தான் இந்த சம்மு. வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் பாஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நன்றி. அடுத்த எக்ஸசைஸில் நம்ம பார்ப்போம்.